அதில் இதை தான் பாலிஷ் பண்ணுவாங்க. அமித்திஸ்ட்டு சரிங்களா, கிளியர் குவார்ட்ஸு ஓகேங்களா. இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருமே உங்கள் கையில் எடுத்து பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் இல்லாதவங்க அப்புறமா உங்களுக்கு மெட்டீரியல் நாளைக்கு வந்துடும், கொஞ்சம் இடம் டிலே ஆகிருக்கு, உங்களுக்கு வந்துடும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். கொடுக்கப்பட்ட நபர்கள் எல்லா பேர்த்துக்குமே மெட்டீரியல் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா 10 பேருக்கு சேர்த்து தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ யாருக்குமே மெட்டீரியல் இல்லைன்ற கான்செப்ட் வராது, எல்லாத்துக்கும் உங்கள் கையில் கிடச்சிரும். டோன்ட் வரி. மும்பை எல்லா இடத்துக்குமே அனுப்பியாச்சு, கையில் கிடச்சிரும், கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா. இந்த பிளாக் டெர்மாலின் கருப்பு கலரில் இருக்குதுன்னா பிளாக் டெர்மாலின் ஓகேங்களா. இது க்ரீன் மேலக்சைட் ஓகேங்களா. இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் ரெட் கார்னட் ஓகேவா. ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கல், இது ரோஸ் குவார்ட்ஸ் ஓகேங்களா. இது க்ரீன் அவென்ச்சரின் சாரி ப்ளூ அகேட் இது சரிங்களா. வேறு என்ன கல் கொடுத்துருக்கேன், சோடா லைட் இந்த கல் ஒன்று கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லா கல்லுமே நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட மொபைலில் டார்ச்சை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், வச்சு பார்த்தீங்கன்னா ஒளி, இது ஒளியை பிரதிபலிக்கிற கல், இது ஒளியை பிரதிபலிக்காத கல், இதெல்லாம் ஒளியை பிரதிபலிக்காத கல் சரிங்களா. இது ஒளியை பிரதிபலிக்கிற கல், இது லைட்டில் வச்சா தெரியும், அந்த ஒளியை வந்து பிரதிபலிக்கும் சரிங்களா. இது ஒளியை உள்வாங்கும் கல், உள்வாங்கி தனக்குள்ளே வச்சுக்கிறோம் சரிங்களா. மேலே சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒளியை உள்வாங்கி வச்சுக்கிறோம், பிரதிபலிக்காது பார்த்தீங்களா. இந்த கல்லும் பார்த்தீங்கன்னா சரி, இது ஒளியை பிரதிபலிக்க நிற்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். ஒளியை அப்படியே டார்ச் லைட் மாதிரி எல்லாத்துக்கும் அடிக்கும். மேலே சைட்டு ஒளியை உள்வாங்கி உள்ளுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிறோம், பிரதிபலிக்காது. அந்த கல் மட்டும் என்னமோ லைட்டு போட்ட மாதிரி எழுதியும். இந்த மாதிரி ஒளியை உமிழும் கல், ஒளியை உள்வாங்கும் கல், ஒளியை தடுக்கும் கல் அப்படின்ற எல்லா கான்செப்ட்லையுமே தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இந்த கல்லை வச்சு தான் நீங்கள் தேவதைகளை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. சரிங்க, ஏங்க தேவதையை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டோன் கொடுத்தீங்க, ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? எதுக்கு இதை கொடுத்தீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கல்லெல்லாம் நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை கூகுள்லேயோ போய் டச் பண்ணி பாருங்கள். இந்த கல் ஒவ்வொன்றும் வெயிட்டான கல், வெயிட்டு கூட பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கல்லுக்கு உண்டான ரேட்டை பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த கல்லோட ரேட்டு மட்டும் 2000 ரூபா வரும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. யாராவது ஜெம்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய ஆள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. சார் கிறிஸ்டல்ஸ் வரலைன்னா நீங்கள் பேர் கொடுங்க, வரும். நான் திரும்பியும் சொல்லிட்டேன், வரலன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, எல்லாருக்கும் வந்துடும், எல்லாருக்கும் மெட்டீரியல் இருக்கு. ஒரு சில பேருக்கு வராமல் இருக்கும், கடைசியா உங்கள் கைக்கு கிடைச்சிரும். உங்கள் கையில் எல்லா மெட்டீரியலுக்குமே நீங்கள் கொடுத்த பைசாவுக்கு கண்டிப்பாக மெட்டீரியல் கொடுத்துருவேன் சரிங்களா. வரலன்னு எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க ஓகே. ஓகே, சிட்ரின், இந்த சிட்ரின் கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிட்ரின் கல்லெல்லாம் இத்தனூன்னு கேரட், ஒரு கேரட் என்னன்னு நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். இதை ஏன் இவ்வளோ விஷயம் கொடுத்தேன்ற உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு கொடுத்த கல்லோட ரேட்டு மட்டுமே 2000 ருபீஸ் வரும். மொத்த விலைக்கு அப்படியே நான் ஜெய்ப்பூர்லேருந்து நான் எடுத்தாச்சு சரிங்களா. அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்க முடிஞ்சிச்சு. இந்த வகுப்பில் எனக்கு பெருசாக எதுவும் லாபம் கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் இந்த கிளாஸை வந்து டிஜிட்டல் கேமராவில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு டைம் இந்த கிளாஸை நான் லேப்டாப்பில் வச்சு புது கேமரா வச்சு செட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த வகுப்பை கொஞ்சம் குறைச்சான விலையை நிறைய பேரை வச்சு எடுக்கணுன்றக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. எல்லாத்துக்கும் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த வகுப்பை இனிமேல் திரும்ப ஒரு தடவை நான் எடுக்க மாட்டேன். என்னோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வகுப்பு இதுதான், அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இதில் வந்த இந்த 105 பேர் மட்டும்தான், 105 பேர் கொடுத்துருக்கீங்க, இந்த 105 பேர் மட்டும்தான் கொடுப்பனையானவர்கள். இதுக்கு மேலே நான் இந்த வகுப்பு நான் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன், என்றைக்குமே இந்த விளம்பரமும் வராது. அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் சரிங்களா. ஓகே, தேவதைகளை அழைக்கும் முறை. சார் எல்லா பேரும் முக்கியமான சப்ஜெக்ட் வந்துட்டோம், தேவதைகளை அழைக்கிறது எப்படி ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க பாருங்க. எந்த தேவதைனா அடுத்து 12 தேவதைகள் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். சரியாக உங்களுக்கு 1:30 வகுப்பு முடிஞ்சிடும். டோன்ட் வரி, 2-2:30 மணி வரைக்கும் நல்லா பேசி அரட்டை அடிப்போம். உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கோ கேளுங்க, நான் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுறேன் சரிங்களா. ஓகே,
தேவதையை அழைக்கும் முறை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, கண்களை மூடி மூச்சின் மேல் கவனம் வைக்கவும். 2வது வெந்நீர பாதுகாப்பு பிரமிடு. 3வது ரிவர்ஸில் 10 to 1. ஓகேங்களா? ரிவர்ஸில் சொல்லணும். அதே நேரத்தில் தேவதை படத்தை இல்லைன்னா தேவதை நினச்சி 3 நிமிஷம் தியானிக்கிறது. தேவதைக்கான கிறிஸ்டல்ஸை பயன்படுத்துறது. தேவதைகள் வந்துருக்குன்னா அறிகுறியில் பார்க்கறது. நம்ம கோரிக்கையை சொல்கிறது. இந்த மெத்தடை எப்படி பண்ண போகிறோம், இதுதான் நம்ம பிரிண்ட் அவுட்டில் சரியான அமைப்பில் ஒரு ஆர்டரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, வேற ஒன்றும் வேண்டாம். சரிங்களா? இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளோட பிரார்த்தனை மேஜை அல்லது பிரார்த்தனைக்கான இடம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? முதல்ல எடுத்த உடனே கண்ணில் மூடலாம் இருக்கட்டும். முதல்ல எடுத்த உடனே அரோமாஸ், தேவதைகள் அழைக்கும் முறை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கோங்க. ஏதாவது எனி ஒன் அரோமா என்கிட்ட தான் வாங்கணும்ல, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் தெரிந்த நபர்கள்கிட்ட வாங்கினாலும் சரி, எனி ஒன் வாசனை உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். இந்த அரோமாவை நம்ம முதல்ல ஒரு 1/2 கப்பு தண்ணி, குளிக்கிற கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/2 கப்பு தண்ணியில் ஒரு 20 சொட்டு விட்டுறணும். 20 சொட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இடத்த சுற்றி நல்லா தெளிச்சு விட்டுறணும். இதில் இன்னொரு விஷயம் எழுதிக்கோங்க. அரோமா ஆயிலை வீட்டில் தொளிக்கிறவங்க ஏதாவது ஒரு தீர்த்தம் தண்ணியில் தொளிச்சிங்கன்னா ரொம்ப புண்ணியம். தீர்த்த தண்ணி என்னறீங்களா? எங்களுக்கு ஈஸியாக அழகர் கோயில் தண்ணி கிடச்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயிலில் ஒரு தீர்த்த தண்ணி வரும். சரிங்களா? அபிஷேக நீர் இருக்கு பார்த்தீங்களா, கோமுகி வழியாக ஒழுகும் பாருங்க, அதை கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தீர்த்த வாட்டர் அப்படின்றது ரொம்ப 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 பவர்ஃபுல். அதெல்லாம் எங்கெங்கே போக அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து தீர்த்த நீர் விற்கிறாங்க, கங்கா வாட்டர்லாம் விற்பாங்க, அதை எடுத்துக்கலாம். புண்ணிய நீர் அப்படின்னு ஒரு விஷயம். ஹோலி வாட்டர் அப்படின்றது கிறிஸ்டியானிட்டியில் ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்டியானிட்டியை தொடுறதுனால சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம மொத்தத்தில் நம்ம போகணும், இன்னொரு மத ரீதியாக நம்ம போகக்கூடாது. அதில் நான் ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கோயில் தீர்த்தம், நம்மளுடைய கோயில் நீர், இந்த ஹோலி வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெயின் வாட்டர் பக்காவாக வேலை செய்யும். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், பழைய வகுப்புகள் இதெல்லாம் பரிகார டிப்ஸில் என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டில் தொடர்ந்து வீடு அமுங்கின மாதிரியே இருக்குது, வீட்டுக்குள்ளே உள்ளவங்க ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது, அடுத்த நிலைமைக்கு போக முடியாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தடையாகவே இருக்குது, ஒரு வீடு வந்து எந்திரிச்ச மாதிரியே இல்லை, ஒரு ஒரு முழிச்ச மாதிரியே இல்லை, இதெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டீங்களா? அவங்களுக்கு ஒரே பரிகாரம் மழை தண்ணி தான். நம்ம சின்ன வயசில் பாருங்கள், நம்ம வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு? கரெக்டாக சொல்லுங்கள். மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே ஒழுகும், மழை பெஞ்சா ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே இறசல் அடிக்கும். அப்படித்தான் நம்ம வீட்டோட அமைப்பு ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்? மழையில் நினைஞ்சோம், எல்லாரும் நல்லா இருந்தோம். என்னைக்கு மழையில் நினைறது நின்றுச்சோ அன்னைக்கே எல்லா பேத்துக்குமே நெகட்டிவ், அந்த தரித்திரம்ன்றது வந்துருச்சு. சரிங்களா? ரெயின் வாட்டர், ஒருத்தவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, வீட்டில் மென்டல் அஃபெக்டடாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது, டிப்ரெஷனில் இருக்காங்க, மனோ ரீதியாக எந்த பிரச்சனை சொன்னாலும் எழுதிக்கோங்க, மனோ ரீதியாக எந்த பிரச்சனை சொன்னாலும் மழை தண்ணீர் பரிகாரம் பிரதானம் எழுதுங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரேன். மழை தண்ணி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற போர் வாட்டரு, அப்படி இல்லைன்னா ஹோலி வாட்டர்ஸ்ன்ற சொல்லக்கூடிய புனித தீர்த்தங்கள், தீர்த்த நீர்கள். சரிங்களா? ஆறு குளம் எது வேணாலும் இருக்கலாம். கடல் நீர் வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அது உப்பு கரிக்கிற நீர், அது வேண்டாம். ராமேஸ்வர தீர்த்தம் எடுத்துக்கலாம், பாட்டில்லே விற்பாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, என் தலைக்கு மேலே இந்த இருக்கு பார்த்தீங்களா ஒரு வாட்டர் கேன் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ராமேஸ்வரத்தில் கொடுக்க தண்ணி தான், அந்த வாட்டர்லாம். ஸோ அதெல்லாம் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி தொளிச்சுக்கிருவேன். சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் நல்லா அழகர் கோயில் தீர்த்தம், மதுரை பக்கம் வந்தீங்கன்னா அழகர் கோயில் வந்துட்டு ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கேன் மேலேயே விற்பாங்க, அதில் தீர்த்தம் பிடிச்சிட்டு போங்க. நான் அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சூட்சுமம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அழகர் கோயில் தீர்த்தம்ன்றது எங்கேருந்துனே வருதுன்னு தெரியாத தண்ணி. அழகர் கோயில் தீர்த்தம்ன்றது எங்கேருந்து வருதுன்னே தெரியாத ஒரு தண்ணி. சரிங்களா?
எங்க அழகருக்கு வந்து அவர் உடம்புல போட்டிருக்கிற அந்த தங்க கவசத்தோட பேரு அபரஞ்சிதான்ற ஒரு தங்கம். சரிங்களா? இந்த தங்கம் வந்து ஒரு இந்த மண்ணுலயே இந்த பூலோகத்துல கிடைக்காத தங்கம்னு சொல்லுவாங்க. அந்த அழகர் கோயிலுக்கு அந்த தீர்த்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ணாதான் இந்த தங்கம் கருக்காது. இல்லைன்னா அந்த தங்கம் கருத்து போகும். மற்ற தண்ணி படிச்சுன்னா கருத்து போகுன்னுவாங்க. அப்படி ஒரு பிரதான தண்ணி. சரிங்களா? அழகர் கோயில் தீர்த்தம்னு இல்லை, எங்க இருந்து வருதுன்னே தெரியாத நீர். கோயில்பட்டி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல ஐயனார் ஊத்துன்னு ஒன்று இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு, காக்கா ஊத்துன்னு ஒரு ஊத்து இருக்கு. எங்க இது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இருந்து வவ்வால்ல வந்து கேமரா அந்த ஒளி இது லென்ஸ் வந்து கட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கட்டி அனுப்புனதுல அந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னு இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு அந்த இடம் வந்து புல்லூத்து அப்படின்ற ஒரு இடமா இருக்கு. எங்க இருந்துனே வராது தெரியாது. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா நாகத்தீர்த்தம் அப்படின்னு இருக்கு மதுரையில், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மதுரை வந்தாங்கன்னா இல்லைண்ணா, இந்த நாகத்தீர்த்தம்ன்ற இடம் தண்ணி எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. பல பேர் சர்ப்பதோஷம் கழிக்கிறதுக்கு இந்த கோயிலில் தான் வருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் எங்கேருந்து வருது? சரிங்க, இதில் என்னங்க ஸ்பெஷலு? எங்கேருந்துனே வருதுன்னு தெரியாத தண்ணியை வீட்டில் கொண்டு போய் வச்சு தெளிச்சுட்டு வந்தாலோ அல்லது குடிச்சிட்டு வந்தாலோ எங்கேருந்துனே தெரியாது உதவிகள் கிடைக்கும். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது பண உதவிகள் கிடைக்கும். அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை நல்லா எல்லாரும் யோசிச்சுக்கோங்க. பலருக்கும் பாருங்க, இன்னைக்கும் பல ஜோதிட நண்பர்கள் மதுரைக்கு வந்தால் நாங்கள் அழகர் கோயில் ட்ரிப் அடிக்காமல் போக மாட்டோம், போய் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். ஓகேங்களா? மதுரைக்கு யாராவது வர மாதிரி இருந்தால், ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சங்கர் சார்ட்ட சொல்லுங்கள், அவருக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். குடும்பத்தோடு வந்தீங்கன்னா நேராக அழகர் கோயில் கூப்பிட்டு போவார், தீர்த்தம் ஆடிட்டு தண்ணி பிடிச்சிட்டு கேனில் கொடுத்துருவார். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பண பிரச்சனை இருக்கிறவங்க, பணம் வராமல் இருக்கிறவங்க, வசூலாகாமல் இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, சிம்பிள் பாயிண்ட், பவர்ஃபுல் பாயிண்ட்டு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேண்டாத நபர்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாங்கன்னா அந்த தண்ணி எடுத்துட்டு தான் நான் மந்திரம் ஓதி தொளிச்சு விடுவேன். மந்திரம்லாம் வேற, நீங்கள் சும்மா தொளிச்சு விட்டாலே போதும். நம்ம பெரியவங்க என்ன செய்வாங்க, சில ஆகாத போகாதவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, அவன் இருந்த வீட்டில் தண்ணி தொளிச்சு விடு அப்படின்னுவாங்க. வீட்டில் கிளை வந்து தண்ணி தொளிக்கும் பார்த்தீங்களா? எங்கள் அப்பத்தாலாம் செய்யும். அவன் இருந்த இடமே சரியில்லடா, சூடாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது அப்படின்னும் வந்து தண்ணியை தெளிச்சு விட்டுருவோம். கழுவி விட்டுருவாங்க, வீட்டையே அழைச்சி விடுவாங்க. இதெல்லாம் பழைய பழக்க வழக்கம். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போச்சு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஹோலி வாட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம இடத்துல நறுமணத்தை கமல விடணும். ரெண்டாவது ஸ்டெப்பு, செல்ஃபோனு இன்ஃபோனு கொஞ்சம் எடுத்து போட்டுறணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் சைலண்ட்டில் போட்டுறணும். மூணாவது ஸ்டெப்பு, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிடணும், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணான்ற மாதிரி நம்மகிட்ட சொல்லிடணும். பூஜையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க, அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? கருட தீர்த்தம் பழமுதிர் சோலையா? பழமுதிர் சோலையில தான் அந்த தீர்த்தமே வருது. ஓகே, இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம இடத்த நறுமணம் கவனம் வைக்கணும். யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, எனக்கு டைவர்ட் ஆகும். நீ போகிற சப்ஜெக்ட் ஃபுல்லாமே மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம், டைவர்ட் ஆகும். சரிங்களா? யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, உட்காந்துக்கிறோம். நம்ம டேபிளில் இருக்கிற ஏஞ்சல் ஸ்டோன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். எந்த தேவதையை அழைக்கணுமோ, என்ன ரீசனுக்காக அழைக்கணுமோ அந்த ஒரு தேவதையை மட்டும் நம்ம அழைச்சா போதும். 2-3 சேர்த்தையும் அழைக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது முதல்ல எடுத்தவனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, மியூசிக், எனி எதுக்கு கொஞ்சம் நேரம் ஹியரிங் பண்ணலாம். அப்படியே கேட்கலாம். கேட்டுட்டு அப்புறமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா மூச்சில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஈக்குலிப்டஸ் ஆயில் இருக்கா? சரிங்களா? பின் சைடில் இருக்குது. இந்த ஈக்குலிப்டஸ் ஆயில் இருக்கும், அதை நல்லா கொஞ்சம் விரலில் தடவி இருந்துருங்க அப்படின்னு தடவிக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு அந்த வாசனை அப்படியே உள்ளோர மூச்சு உள்ள ட்ராவல் ஆகி போயிட்டு ட்ராவல் ஆகி வெளியிட வர வரைக்கும் கரெக்டாக காட்டி கொடுக்கும் இந்த யூக்கலிப்டஸ் ஆயில்ஸ். சரிங்களா? இருந்துருங்க. ரிலாக்ஸாக மூச்சு விடணும். கண்களை மூடி மூச்சில் மேலே மட்டும்தான் கவனம் இருக்கணும். ரிலாக்ஸ், லைட்டாக ஒரு மெடிடேஷன் போகும். அடுத்து நம்மளோட ஸ்டெப்பு, தலைக்கு மேலே 1.5 அடிக்கு மேலே அங்கேருந்து பிரமிட் ஷேப்பில் நல்லா பாருங்கள், பிரமிடாக போடுற மாதிரி ஒரு வெந்நீரை ஒளியுடன் கூடிய பிரமிடு ஒளி நம்மளை முழுசாக போர்த்துற மாதிரி
இது எதுக்கு? ஏஞ்சல்ஸ் கனெக்ஷன்ஸ். ரெண்டாவது ப்ரொடக்ஷன். எந்த புறசக்திகள் புறவெளி சக்திகளும் நம்ம தாக்காம இருக்கிறதுக்காக நாம பிரமிட் போட்டுக்கணும், கற்பனையில போட்டுக்கணும். கற்பனையில இங்க பாருங்க, மூச்சு விடுறேன், தலைக்கு மேல 1.5 அடி, அங்க இருந்து என்னை சுத்தி ஒரு பிரமிட், வெள்ளிற பிரமிட் தர வரைக்கும் நான் போட்டேன். ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி வெளியில போய் நான் என்ன நானே பார்த்தாலும் நான் ஒரு பிரமிட் ஒளிக்குள்ள, சரிங்களா, பிரமிட் ஷேப்ல இருக்கிற ஒளிக்குள்ள நான் வந்து அமர்ந்திருக்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நான் உட்காந்துருக்கேன். ப்ரொடக்ஷன் போட்டுக்கிட்டோம், சரிங்களா. அடுத்து நம்மளுடைய மைண்டை வந்து டவுன்ஃபால் பண்ணணும். இந்த பீட்டா தீட்டா ஆல்ஃபான்னு சொல்றாங்கல்ல, இது ஆல்ஃபா லெவல். பாருங்க, 10 2 ஓகேங்களா, 10 9 8 7 6 5 4 3 2 1 10. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஸ்பீடா ஆரம்பிச்சேன், போக 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 ரொம்ப டவுன்ஃபால் ஆகும். 2 1 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட் டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஸ்பீடாக தான் ஆரம்பிப்போம். 10 9 8 7 6 5 4 3 2 10 9 8 7 6 5 4 3 2 1 10 9 8 7 6 5 4 3 2 1 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சோம்னா நம்ம என்ன அலைவரிசை அப்படியே டவுன்வால் போகும். அப்படி இப்படி அசைஞ்சா கூட பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும், அந்த அளவுக்கு நம்மளை அப்படியே கட்டி போட்டுரும், ஓகேங்களா. அடுத்து உங்கள் எல்லா பேத்துக்குமே தேவதைகளோட படம் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி தேவதைகள் படம் கொடுத்துருப்பேன், சரிங்களா. அவங்க படத்தை அப்படியே நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி முடிச்சோடனே அவங்க படத்தை என்ன செய்யணும், அந்த படத்தை அப்படியே 3 நிமிஷம் அப்படியே பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும், அவங்கள ரசிக்கணும். இவங்களுக்குலாம் ரொம்ப ரசித்து பார்க்குறது இந்த ஏஞ்சல்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கலர்ஸு, மேலே இருக்கிற ஸ்டார்ஸு, அவங்க ஹேர் ஸ்டைலு, அவங்க வாய், முகம், கண், அந்த அழகு, அவங்க கழுத்தில் போட்டிருக்கிற அந்த நெக்லஸ்ஸு, அதெல்லாம் அப்படியே ரசித்து அப்படியே பார்க்கணும். அவங்க அந்த ரசனையை பிடிக்கும், சரிங்களா. அந்த ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி, குழந்தைய எவ்வளோ ரசித்து அழகா மூக்கு இங்கே பாரு, கன்னத்தை பாரு, அந்த மாதிரி பார்க்குறத அவங்க விரும்புவாங்க. எழுதிக்கோங்க, ஒரு குழந்தைய எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும், ஓகே. அப்படியே பார்க்கணும். பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்களுக்கான கிறிஸ்டல்ஸ், இப்போ உதாரணமாக ஆலியா அப்படின்ற ஏஞ்சல்ஸ்க்கு வந்து என்ன கிறிஸ்டல்ஸ் சொல்லியிருக்கேன், ஒயிட் கலரில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ், எனி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற ஒயிட் கிறிஸ்டல்ஸ் இதுதான், கிளியர் குவார்ட்ஸ், ஓகேங்களா. இந்த கிளியர் கிறிஸ்டல்ஸை வச்சுக்கிட்டு இந்த பாருங்க, எந்த கிறிஸ்டல்ஸ் அந்த தேவதைக்கு தேவையோ அதை நெத்தியில் வச்சிட வேண்டியதான், அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இவ்வளோதான், நெத்தியில் வச்சு அவங்கள அப்படியே பிரார்த்தனிக்கணும். இல்லைன்னா சில பேருக்கு இந்த மாதிரி தேவதை செட்டு இந்த எல்லாத்துலேயுமே விற்கிது, சரிங்களா. தேவதை இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தேவதை மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் 500 விற்பாங்க. வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம், சரிங்களா. இந்த தேவதையை வச்சுக்கிட்டும் வேண்டிக்கலாம், இல்லை கீ செயின் மாதிரியும் விற்கலாம், நம்ம எப்படியும் வச்சுக்கலாம், நல்லா பேக்கெட்லேயே வச்சுக்கலாம். அன்னன்னைக்கு தேவதைக்கு 12 தேவதைகளுக்கு 12 வாங்கி பேக்கெட்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதைத்தான் வாங்கணுமா, கிடையாது. ஜஸ்ட் ஸ்டோன்ஸ், எந்த ஸ்டோன்ஸுமே இல்லையா, பாருங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்க, ரா கிறிஸ்டலாக இருந்தாலும் நீங்கள் எல்லா கல்லையுமே எடுங்க, உங்ககிட்ட இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற எல்லா கல்லையுமே எடுங்க. ஒரு சின்ன தகவலை ஒன்று சொல்லிடுறேன், உங்கள் கையில் ஒரு சின்ன பேக்கில் அனுப்புன எல்லா கிறிஸ்டல்ஸுமே எடுங்க. அதில் இந்த ஒளி புகாத கல்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த ரெட் கார்னட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருநீல கல் ஒன்று கொடுத்துருப்பேன், மேலச்செட்டு, அப்புறமா இந்த ப்ளூ அகேட்டு, இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. மற்ற எல்லா கல்லையுமே பைரேட்டு இந்த மாதிரி பைரேட் இருக்கும், இது பேர் பைரேட், மணிக்கல்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது பணவரவு கல்லுன்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் 6 கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6 கல்லையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இல்லை செல்ஃபோன் வெளியில் வச்சு பாருங்கள், எல்லா கல்லையுமே உள்ளே வச்சு உத்து பாருங்கள், இல்லை லென்ஸ் வச்சு பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே ரேகையாக இருக்கும்.
நல்லா பாருங்க, நீங்க எந்த கல்லை வேணாலும் எடுத்து பாருங்க, உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். ஏன்னா ரா மெட்டீரியலு கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லாமே ரேகையா தெரியும். இந்த அமெத்திஸ்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப கிளியரா தெரியும், கிளியர் ஸ்டோன்லேயே தெரியும், ரோஸ் குவார்ட்ஸ்ல நல்லா கிளியரா தெரியும். சரிங்களா? பாருங்க, இதுவும் ரோஸ் குவார்ட்ஸ் தான், இதுவும் ரோஸ் குவார்ட்ஸ் தான். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. இது பிளைனா இருக்கும், இது ஃபுல்லா ரேகையா இருக்கும். உங்க கையில இருக்கிறது ஃபுல்லாமே ரேகையா இருக்கிறதுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த பூமிக்கு வந்து தேவதைகள் வந்து வலம் வருவாங்களாம். அப்படி வலம் வர்ற தேவதைகள் உட்கார்ற இடம் அவங்க கிறிஸ்டல்ஸ் இருக்கிற பாறைகள் மேலதான் உட்காருவாங்களாம், வேற எங்கேயும் உட்கார மாட்டாங்க. எந்த இடத்துல நறுமணம் கமழுகிறதோ, வாசனை நல்லா அருமையா இதமா இருக்கோ, எந்த இடத்துல தென்றல் காற்று வீசுதோ, எந்த இடத்துல பறவைகள் விலங்குகள் சந்தோஷமா பறக்குதோ, அந்த இடத்துல வந்து அவங்க அமைதியா வந்து உட்கார்ந்து ரசிச்சு பார்க்கறதா ஒரு ஐதீகம். அதே நேரத்துல எந்த இடத்துல அவங்க வந்து உட்கார்றாங்களோ அந்த கிறிஸ்டல்ஸ் பாறை மேல அவங்க காலடி தடம் பதியுது பாத்தீங்களா, அங்க ஃபுல்லாமே ரேகபதியும். சரிங்களா? அந்த ரேகபதியிற கிறிஸ்டல்ஸ்க்கு ரேட்டே தனி. ஓகே, நீங்க கிறிஸ்டல்ஸ் ஸ்டோன்ஸ்ன்னு வாங்குறது வேற, கிறிஸ்டல்ஸோட ரேக பதிஞ்ச ஸ்டோன்ஸும் தனியா விற்கும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா அது இன்னமும் நார்த் இந்தியாவில தான் கிடைக்குது, இங்கிட்டு அவ்வளவா சப்ளை கிடையாது, பார்த்து வாங்கணும். 100 கிறிஸ்டல்ஸ் இருந்துச்சுன்னா 10 தான் தேரும். அந்த மாதிரி மூட்டை மூட்டை அவங்களுக்கு நமக்கு ஏதோ ஒரு லக்கில் ஒரு 5 கிறிஸ்டல்ஸ் 6 கிறிஸ்டல்ஸ் மட்டும் கிடைச்சு, மற்றது கிடைக்கல. நீங்க எடுத்து பாருங்க, உள்ளுக்குள்ள லென்ஸ் அடிச்சு பாருங்க, இல்லை டார்ச் உங்க மொபைல் டார்ச் ஆன் பண்ணி உள்ள நல்லா பாருங்க, எல்லா பேர்த்தையும் உள்ளுக்குள்ள ரேகையா இருக்கிறது தெரியும். அந்த கிறிஸ்டல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா இந்த கல் எல்லாமே தேவதைகள் வந்து உட்கார்ந்து அமர்ந்த இடம், அவங்க நடந்த இடம். அவங்க அந்த கிறிஸ்டல்ஸ் பாறைகள் மேலதான் நடப்பாங்க, அந்த கிறிஸ்டல்ஸ் பாறைகள் மேலதான் அமருவாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்டல்ஸ் தான் உங்க கையில கொடுத்துருக்கேன். சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, பட் அதான் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். சரிங்களா? அதனாலதான் இதுக்கு மேல அந்த கிறிஸ்டல்ஸ் ஸ்டாக் கிடையாது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதனாலதான் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டேன். நீங்க ஸ்பெசிஃபைடா இன்னொரு கிறிஸ்டல் வாங்கணும்னு உங்களுக்கு தேவையே கிடையாது. ஓகே, இது இந்த வகுப்புல என்னோட பிரார்த்தனமான ஒரு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்தது. அதனாலதான் நிறைய பேருக்கு மெட்டீரியல் அனுப்புறதுல கொஞ்சம் டிலே ஆனாலும் எல்லார் கையிலையும் வந்துடும். சரிங்களா? ஸோ எந்த தேவதையை கூப்பிடுறோமோ அந்த தேவதையோட கிறிஸ்டல்ஸ் எடுத்து நம்ம நெத்தியில இப்படி வச்சுக்கணும். இல்லைன்னா கையில வச்சுக்கிட்டு இப்படி வந்துட்டு அப்படி வச்சிட வேண்டியதான். உடனே கொஞ்ச நேரம் அப்படியே பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த நிமிஷம் தேவதைகள் வந்து உங்க பக்கத்துல இருக்கிறதுக்கான அறிகுறிகளை காட்டுவாங்க. இதுதான் மெயினான விஷயம், இன்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 6, தேவதைகள் அறிகுறிகளை காணவும். எந்தெந்த பாருங்க, நான் கொஞ்சோண்டு விஷயம் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய கூட இருக்கலாம். தேவதைகள் இருப்பதற்கான இல்லைன்னா வழிகாட்டுவதற்கான 21 அறிகுறிகள். நல்லா பாருங்க, எனக்கு அதிகமா, ஏன்னா அந்த இப்போ நீங்க பார்க்க போறீங்க தலைக்கு மேல நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் கேமரா வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் முடிய பாருங்க, தலைக்கு மேல இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டு சுத்தும் பாருங்க. நான் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறேன், இல்ல பட்டாம்பூச்சி சுத்தும். சரிங்களா? இந்த பயிற்சி எடுக்கிற உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் நீங்க பிராக்டிஸ் எடுக்கிற இந்த நிமிஷம் நிறைய பேர்த்துக்கு தலையில பக்கத்துல வண்டு சுத்தும். ஏதாவது கருவண்டு சுத்துறது, ஏதாவது கண்ணுல கூட்டமா பறவைகள் பறக்கிறது, ஏதோ ஒண்ணு இப்ப பாருங்க இந்த இதுல தெரியும். பார்த்துருவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பட்டாம்பூச்சி இல்லைன்னா வண்டு சுத்துறது, இல்லைன்னா தட்டாம்பூச்சி, தட்டா இருக்கு பாத்தீங்களா, அது பறக்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அப்புறமா பறவைகளோட இறகுகள் தென்படுறது, இதுதான் ரொம்ப முக்கியம். பறவைகளோட இறகுகள் நமக்கு தென்படும். எந்த பறவையா இருந்தாலும் சரி, கோழி இறகாலும் சரி, இந்த கூப்பிட்டு முடிச்ச உடனே எங்கேயோ இருந்து ஒரு பறவையோட இறகு நம்ம முன்னாடி வந்து விழுகும். ஓகேங்களா? இல்லைன்னா அப்படின்னா பிரார்த்தனை பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டே வரும்னு கிடையாது, அன்னைக்குள்ள நம்ம கண்ணில் படும். இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்ணில் படும். அதுதான் அந்த ஏஞ்சல் நம்ம பக்கத்துக்குள்ள வந்து நம்ம கிட்ட நிக்கிறதுக்கு உண்டான ஒரு
அறிகுறி. மூணாவது, திடீர்னு சுகந்த வாசனை. இருக்கிற இடத்துக்கும் வாசனைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சுகந்தம் போய் ஒரு 2 நிமிஷம் எங்கே இவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வருது, அந்த ஸ்பீல் கொடுக்குற அந்த ஒரு சில நொடிகள். சரிங்களா? அதே நேரத்தில் ஏஞ்சல் எண் இல்லைன்னா நேரம் கண்ணில் தட்டுப்படுதல். அடிக்கடி பார்த்தீங்கன்னா 12 12 2 2 11 11 10 10 இதெல்லாம் ஏஞ்சல் டைமிங். சரிங்களா? இந்த மாதிரி எண் ஒரே நம்பர் சார், எனக்கு சரியா பார்த்தீங்கன்னா 1 1 1 1 எங்கே பார்த்தாலும் அந்த நம்பர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் ஏதோ உங்ககிட்ட ஒரு மெசேஜை சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான மெசேஜாகவும் இருக்கலாம், நெகட்டிவான மெசேஜும் இருக்கலாம். பட் அதை உடனே கேளுன்னு அர்த்தம். சரிங்களா? படிக்க தெரியாதவங்க, ப்ராக்டிஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. தொடர்ந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குப்பான்னு விட்டுருவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும், ஏதோ சொல்ல வருது பிரபஞ்சம், நாம் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் ஒளிரும் மின் விளக்குகளை காணும் நேரம். பஸ்ஸில் திடீர்னு போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா கல்யாண வீடு இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், திருவிழா, லைட்டு ஜிம் ஜம் 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 ஜொலிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சில செகண்ட்ஸு இதெல்லாம் ஏஞ்சல்ஸ் அந்த இடத்துல. ஏன்னா சந்தோஷமாக மனிதர்கள் கூடும், விலங்குகள் கூடும், எங்கெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் எடுக்கிற கூட்டங்கள் சேருதோ அந்த இடத்துல ஃபுல்லாமே ஏஞ்சல்ஸ் வந்து நிற்பாங்க. அதனால தான் ஃபாரினர்ஸோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி அப்படின்றது மிக மிக இம்பார்ட்டண்டாக இருக்குது. விருந்துன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம நாட்டில் விருந்தாளிகளை கவனிக்கிறதுல தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும். நம்ம விருந்து வைப்போம், விருந்தாளிகளை கவனிப்போம். ஆனால் ஃபாரினர்ஸில் ஃபுல்லாமே யூரோப் கண்ட்ரிஸ்லேருந்து ஃபாரினர்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பார்ட்டி, விருந்தினர்கள் வந்தோடனே ஒரு பார்ட்டி, டான்ஸு, ஆட்டம் பாட்டம், மியூசிக் எல்லாமே இருக்கும், ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கும். ஏன்? மகிழ்ச்சி பொங்கும் இடத்தில் தேவதைகள் கொழும்பி வந்து அவங்களும் ஆடிப்படி சந்தோஷப்படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? திடீர் மின்தடை, மின்சாரம் வரும் சில நொடிகள். திடீர்னு சட்டுன்னு லைட்டு போகும், சட்டுன்னு லைட்டு வரும், பார்த்துறீங்களா? அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு நம்ம ப்ரேயரில் உட்காந்துடணும். அதே மாதிரி விளக்கேற்றும் சில மணி துளிகள். சரிங்களா? நம்ம ஊரில் மெழுகுவத்தி ஏற்றுறது. ஓகேங்களா? மெழுகுவத்தி ஏற்றும்போது எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், ஆமேன்னு சொல்லிட்டு ஏற்றுவாங்க. நம்ம இதில் போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் சாந்த ஸ்வரூபினியை போற்றி போற்றி, ஓம் சாந்த ஸ்வரூபினியை போற்றி போட்டு தான் ஏற்றுவாங்க. இப்போ தான் வழக்கத்துல இருந்து, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லி தான் ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஏற்றுவாங்க. இப்போ தான் பற்ற வச்சோடனே நேராக திரிக்கு போய் பற்ற வைக்கிறது. எந்த இடத்துல ஒரு ஒளி பிரவாகம் எடுக்குதோ அந்த இடத்துல ஒரு தேவதை எனர்ஜின்றது வந்துட்டு போகுன்றது ஒரு நியதி. தீபாராதனை நேரங்க. சரிங்களா? எப்பயுமே நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, எங்க வேணாலும் பாருங்க, தீபாராதனைன்ற காட்டுறாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் மட்டும் காட்டுவாங்க. சரிங்களா? கடவுளோட முகத்தை ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க, அப்படியே 2 பக்கம் காதணியில காட்டுவாங்க, காதை காட்டுவாங்க, அப்படியே 2 தோள்பட்டை மார்பு பகுதி இந்த பக்கம் பட்டையை காட்டுவாங்க, வயிறு, கால் மூட்டு, அப்புறம் பாதம். அந்த பாதத்திலிருந்து அப்படியே அந்த தீபாராதனை நேரம் அவங்ககிட்ட வந்து நீட்டுவாங்க, நீங்க அதை தொட்டு கும்பிடுவீங்க. ரைட்டா? எதுக்கு அந்த இதை காட்டுறாங்க? இப்போதான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட் போட்டாங்க, கடவுள் நல்லா தெரியணும், எந்தெந்த அணிகலன் போட்டிருக்கோம் அதெல்லாம் மின்ற மாதிரி என்னென்ன விஷயம் இருக்கோ லைட்டு போட்டானுங்க. இன்னும் பழமையான கோயில்களில் யாருமே லைட் போட மாட்டாங்க, விளக்குலிகள் மட்டும்தான் இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள அந்த அர்ச்சகர் காட்டுற அந்த தீபாராதனை ஒளியில அந்த ஒரு சில நிமிடங்கள் அந்த கடவுளோட முகத்தை பார்த்துட்டு மைண்ட்ல பதிவு பண்ணிக்கிட்டு நேராக கோயிலோட ஈசானியம்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதி, எல்லா கோயில்லையுமே அந்த இடத்துல ஒரு திண்டு மாதிரி வச்சிருப்பாங்க, எதுவுமே இருக்காது. எல்லா பழைய கோயில்லையும் போங்க, நம்மளுடைய ஆலயங்கள் எல்லாத்துலேயும் போங்க, ஈசானியம் காலியா இருக்கும், உட்கார்றதுக்கு ஒரு மரம் வேணாலும் இருக்கும், சின்ன மரம் வேணாலும் இருக்கும், மரம் எதுவுமே இருக்காது. சரிங்களா? அங்க போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த தீபாராதனையில பார்த்தீங்கன்னா முகம், மார்பு, வயிறு, மூட்டு, பாதம், அதை மொத்தத்தையும் நம்ம மெடிடேஷன்ல பார்த்துட்டு அந்த ஈசானிய திசையில, அதாவது மொத்த கோயிலோட சக்தியும் உருவாகிற இடம், தேங்கி இருக்கிற இடம் ஈசானியம், அதாவது வடகிழக்கு. வடக்குல இருந்து வரக்கூடிய
காந்த சக்தியும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய சோலார் எனர்ஜின்ற சூரிய சக்தியும் இணைஞ்சு ஒரு கோயிலுக்குள்ள போற இடம் தான் ஈசானியம். இதைத்தான் வாஸ்து சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம மூளையை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு பாருங்க, அந்த உருவத்தை நினைச்சுக்கிட்டே உங்க கோரிக்கையை சொன்னீங்கன்னா உங்க கோரிக்கை நடக்கும். இந்த மெத்தட்ல நீங்க யாராவது சாமி கும்பிட்டுருக்கீங்களா? போவோம், 100 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். உள்ளே போனவொடனே ஐயருக்கு தட்டில் 10 ரூபா போட்டோம். அவர் பதிலுக்கு அவர் பூ வச்சாரா, மாலை எடுத்து கொடுத்தாரா, விபூதியை கூட இத்தினூன்னு கொடுக்குறான் பாருன்னு திட்டிட்டு நேராக எங்கே வருவான்? பிரசாத ஸ்டாலுக்கு வருவான். இன்னைக்கு என்ன போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதை வாங்கிட்டு நேராக உட்கார இடத்துக்கு வந்துட்டு கருக்கு 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 கருக்குன்னு சாப்பிட்றது. சரிங்களா? இதான நம்ம பழக்கமாக பண்ணிட்டு இருக்கோம். இது வழிபாடு கிடையாது, இந்த மெத்தட் கிடையாது. அவங்க நம்ம முன்னோர்கள் செம மெடிடேஷன் ட்ரிக்கை செமையாக வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க. கோயிலை உள்ளே போய் ப்ராப்பராக நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை பலி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கை வச்சுட்டு சரணாகதி தத்துவத்தோட அடையாளமாக சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பிரகார தேவதைகளை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூர்த்தியை தரிசனம் பண்ணுறோம்ல, அந்த முகத்தை, அந்த இறைவனோட அந்த சித்தத்தை அப்படியே பார்த்துட்டு மைண்டில் கேப்சர் பண்ணிங்கிறதுக்காகத்தான் தீபாதாரணன்றது இம்பார்ட்டன்ட். தீபாராதனை பார்த்தியா, தீபாராதனை பார்த்தியா கேட்பாங்களா இல்லையா? எத்தனை பேர் கேட்பாங்க? தீபாராதனை காட்டுறாங்க பாருங்க, கோயிலில் பாருங்களேன், எல்லாரும் பாருங்க தீபாராதனை காட்ட போறேன். அர்ச்சகர் சொல்லுவார். ஏன் சொல்றாங்க? அபிஷேகம் பண்றதை சொல்ல மாட்டாங்க, வஸ்திரம் சாத்துறதை சொல்ல மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. தீபாராதனை அப்படின்ற ஒரு செகண்ட்ஸ் நடக்க, ஒரு 5-6 செகண்ட் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்றாங்க? காரணம் இதான் விஷயம். நீ பார்க்கணும், இறைவர் சொருன்னு பார்த்துட்டு அதை மைண்ட்ல நினைச்சுக்கிட்டே வேண்டுதலை ஈசானிய திசையில உட்காந்துக்கிட்டு சொல்லணும். இதான் மெத்தட். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் தீபாதாரண சாற்ற ஒரு சில நொடிகள் தேவதைகள், குறிப்பா அந்த கோயில்ல தானே தீபாதாரணை காட்ட போறோம். கோயில்ல இருக்கிற பிரகார தேவதைகள் நம்ம கூடயே நிற்பாங்க, வழி நடத்துவாங்கன்னு அர்த்தம். நாங்களாம் பரிகாரத்துக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, உள்ள போங்க, தேவஸ்தானத்துல பணம் கட்டுங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி முடிச்சிருவோம். சார் அவ்வளோதானான்னு கேட்பாங்க. நீங்க போங்க. ஏன் அவ்வளோதான்னு சொல்றோம்னா, உள்ள பிரகாரத்துக்கு உள்ளோர போன உடனே அந்தந்த ஆன்மாக்களுக்கு தகுந்த மாதிரியான பிரகார தேவதைகள் அவங்கள வழிநடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். ஒருத்தர் உள்ள போகும்போதே கால் இடரும், ஒருத்தர் உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கிடைக்கும், ஒருத்தர் உள்ள போனோடனே சண்டை நடக்கும். நான் வரிசையில் வரேன், நீ என்னடா முண்டிக்கிட்டு போறேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தன் போலீஸ்கிட்ட திட்டு வாங்குவான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா எதிர்பாராம போனேங்க, பார்த்தா தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாரு, சாமிக்கு முன்னாடி நிக்க வச்சு எனக்கு மாலை போட்டு வெளியே அனுப்புனாங்க. இதெல்லாம் அவர் கர்ம வினைக்கு அவரவர் பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மரியாதை அந்த கோயில்ல கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கணும்னா நாம அந்த ஏஞ்சலிக் மெத்தட்ஸை நம்ம அந்த அலைவரிசையை நம்ம உடம்புல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. தனிமையில் மகிழ்ச்சியை உணரும் சில மணி துளிகள். சரிங்களா? யாருக்குமே தனிமைன்ற ஒன்று கிடைக்கும். எப்பயோ நடந்த ஒரு விஷயம் ரொம்ப மைண்டில் வந்து சிரிப்பை கொண்டு கொடுக்கும், முகத்தில் புன்னகையை கொடுக்கும். பார்த்தீங்களா? அந்த ஒரு நிமிஷம் நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி பாசிட்டிவ் ஏஞ்சல்ஸ் நிற்பாங்க. தும்முறது ரொம்ப முக்கியங்க. தும்மல் பாருங்க, தும்முற நேரத்தில் நம்ம இதய துடிப்பு ஒரு செகண்ட் நின்றுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ தும்மும் போது அந்த ஒரு சில செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. இதை எப்பயுமே நீங்கள் மறக்காதீங்க. காரணம் என்னன்னு தெரியுங்களா? ஃபாரின்ஸில் ஃபுல்லாமே பக்கத்தில் ஒருத்தர் தும்முனா உடனே அதுக்கு பக்கத்தில் உள்ளவர் என்ன சொல்லுவார்னா, காட் பிளஸ் யூன்னு சொல்லுவாங்களாம். யாராவது அமெரிக்காவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? வெளிநாட்டு போனவங்க யாராவது இருந்தா கேட்டு பாருங்க. அச்சுன்னு தும்முனா காட் பிளஸ் யூன்னு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்களாம். கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லுவாங்களாம். ஏன்? தும்முற ஒரு சில செகண்ட்ஸ் ஏஞ்சல்ஸ் நம்ம கூட சுற்றி நின்று என்னன்னு பார்ப்பாங்களாம். சரிங்களா? இந்த இதெல்லாம் தெரியுங்களா? நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாரின்ல தும்மும் போது ஹச் அப்படின்னு துண்ணிட்டா போதும், பக்கத்தில் உள்ளவங்க ஃபுல்லாமே காட் பிளஸ் யூ சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு தும்முனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸோட படத்தை ஏதோ ஒன்று எடுத்து வேண்டுதலை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா?
ஃபாரின் போயிட்டு வந்தவங்களும் அதை தான் செய்வாங்க. தும்மிட்டேனா காட் பிளஸ் யூ அவனுவாங்க. ஓகேங்களா? தும்மல் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. மேகத்தில் சில தெய்வீக உருவம் தெரிவது ரொம்ப முக்கியங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும். மேகம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஃப்ளெக்டன், மனம் என்ன யோசிக்குதோ அந்த உருவத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதண்டாவாதம் நமக்கு வேண்டாம். பட் நல்லா பாருங்க, திடீர்னு மேகத்தில் பார்த்தா சிவலிங்கம் தெரியும், திடீர்னு பார்த்தா தேவதைகள் ரெக்கையை வச்சுட்டு பறக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு ஏதோ வித்தியாசமான உருவங்கள், அப்படியே ரசிச்சு பார்க்குற மாதிரி உருவங்கள், முயலோட உருவம், மான் உருவம், இந்த மாதிரி உருவங்கள், விகாரமான உருவங்கள்லாம் சில பேருக்கு தெரியும். ஆனா நல்லா பாருங்க, அந்த மாதிரி உருவம் தெரிய நேரத்திலையும் ஏஞ்சல்ஸ் நம்ம பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம கூடயே நிக்கிறாங்க. எங்க நிப்பாங்க சொல்றேன். அப்பதான் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எங்க நிப்பாங்கன்னு சொல்றதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, சொல்றேன். பழமையான இடங்களில் லைத்திருக்கும் நேரங்களில், லைத்துன்னு இருக்கும், லை போட்டுக்கோங்க, லைத்திருக்கும் நேரங்களில். அதனாலதான் அவங்க எல்லா பார்த்தையுமே டாரட் ட்ரேடிங் கிளாஸ்ல சொல்லுவேன். பழைய கோட்டைகள், அரண்மனைகள், மகாராஜாக்கள் வாழ்ந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே போயிட்டு வாங்க. அந்த இடத்தோட ஃபீலிங்ஸை நம்ம அனுபவிச்சுட்டு வாங்க. உள்ளுக்குள்ள அந்த தன்மை, அந்த அந்த அங்கே சுரக்கிற ஹார்மோனோட ரியாக்ஷனே வேறன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க நம்ம தமிழர்கள். ஏன் தெரியுங்களா? ஃபுல்லாக 1000 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம் பழமையான கோயில்கள் இருக்கு, கோட்டைகள் அவங்க பக்கத்திலேயே இருக்கு. என் வீட்டு பக்கத்துல ஒட்டினாப்புல சமணர் மலைன்னு இருக்கு. சரிங்களா? சமணர்கள் இந்த இடத்துல பள்ளிக்கூடம் வச்சு நடத்தினாங்களாம். இன்னைக்கு அதோட கல்வெட்டுகள் இருக்கு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு கோயில், ஒரு மலை, அது அடிவாரத்துல தான் எனக்கு வீடே. சரிங்களா? ஸோ பழமையான இடங்கள்ல போய் நம்ம லைத்து இருக்கணும். ஓகேங்களா? திடீர் மணி சத்தம் கேட்கறது 13வது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், திடீர் மணி ஒலி கேட்டல். ஓகேங்களா? பாருங்க, தேவாலயத்துல இருந்து மணி அடிக்கிற ஒலியா இருக்கலாம், இல்லை எங்கேயோ வீட்லயோ கோயில்லையோ மணி அடிக்கிற சத்தமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்படி மணி ஒலி கேட்கிற அந்த ஒரு சில நேரத்துல நம்ம சுதாரிச்சுக்கிறணும். அப்புறம் 3 அல்லது 4 இலைகள் கொண்ட மர இலைகள். ரோட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம முன்னாடி நிறைய பேத்துக்கு இறகுகள் கிடைக்காது, ஆனா இந்த மர இலைகள் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். சரிங்களா? பாருங்க, 3 இலை அழகா கொம்பா வந்து நம்ம முன்னாடி விழுந்து கிடக்கும். அதை கையில எடுத்து வச்சிருந்தாலும், அந்த இலைகளை நம்ம நெத்தியில அப்படி வச்சிருந்தாலும், தேவதைகளை நினைச்சு நம்ம பிரார்த்தனை உடனே பண்ண ஆரம்பிச்சிடணும். யாரோ நம் பெயரை சொல்லி அழைப்பது போல் உணர்தல் தருணம். இது நிறைய பேத்துக்கு ஏற்படுற ஒரு விஷயங்க. உண்மையா இல்லையா? நிறைய நண்பர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். என் பேரை சொல்லி யாரோ கூட்டமா இருக்கு, யாருன்னே தெரியல, எல்லாத்துக்கும் கிடைக்கும். வேற யாரும் இல்ல, உங்க தேவதை, உங்க குலதேவதையோ, இஷ்ட தேவதையோ, உபாசன தேவதையோ, எந்த தேவதையோ ஒண்ணு உங்க பேரை சொல்லி அழைக்கிற தருணம். கூப்பிட்டுருச்சு, யாரும் இல்லையா, எந்த தேவதையா இருந்தாலும் என்னை வழி நடத்திக்கிட்டே இரு, எனக்கு இவ்வளோ தேவை, இந்தந்த தேவைகள் இருக்கு, அதுக்கு உதவி பண்ணு, இதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்னு வேண்ட ஆரம்பிச்சிடணும். ஓகே? சாலையில் திடீர் என தென்படும் காசு பணம், இதுவும் ரொம்ப முக்கியம். கீழே காசு கிடந்தா சில பேர் எடுக்காம போயிட்டே இருப்பாங்க, சில பேர் ₹1 இருந்தாலும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிடுவாங்க. சாலையில் திடீர் என கிடைக்கும் காசு அல்லது பணம், ரூபாத்தோளோ எதுமோ ஒன்று கிடைச்சிச்சுன்னா, சார் நான் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் அதை சேர்த்து வச்சு கோயில் உண்டியல்ல போடுறவங்க இருக்காங்க. நான் இந்த மாதிரி கையில காசு கிடைச்சுன்னா கோயில் உண்டியல்ல போட்டுருவேன். சரிங்களா? பெரும்பாலும் கோயில்ல இருக்கிற மாடுகளுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துருவேன் இந்த மாதிரி காசு கிடைச்சா. ஏன்? ஏஞ்சல்ஸ் கொடுத்தது எனக்கு. அந்த பக்கத்துல இருக்கிற தருணம் அடிக்கடி 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 காசு ₹1 ₹2 திட்டுப்பட்டுட்டே இருக்கும். டிப்ஸ். ஓகே, வகுப்போட டிப்ஸுங்க கொடுத்துருவோங்க. ஓகேங்க, என்னங்க செய்யணும் வகுப்போட டிப்ஸுக்கு? ஓகே, கொடுத்துருவோம். எல்லாரும் எழுதிக்கோங்க. சார் மற்ற கேள்விகள் ஃபுல்லாமே வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு 5 நிமிஷத்துல வகுப்பு முடிச்சிருவேன். சண்டே அதுவுமே எல்லா பேருமே சாப்பிடணும். சரிங்களா? ரொம்ப நேரம் பசியில் உட்காந்துருக்காங்க பாவம். 90-100 பேர் அப்படியே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சார். ஸோ கொஞ்சம் வகுப்பு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் குழுவில் கேளுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு யாரும் மெசேஜ் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. ஓகேங்களா? நான் சப்ஜெக்ட் முடிச்சிடுறேன், நீங்கள் கேட்க கொடுத்துட்றேன். ஃபுல்லாக பணவரவுக்கு தான் டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. சரி, கொடுக்குறேன்.
பண வரவுக்கு டிப்ஸ் எழுதிக்கோங்க. பாருங்க, நான் பண்றதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேற எங்கேயும் இந்த விஷயம் கிடைக்காது. யூடியூப்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் கொடுக்குற நிறைய சீக்கிரட்டை யூடியூப்ல போட்டு அப்படியே பிரபலப்படுத்தி கடைசியில் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறீங்க. நீங்க பண்ணுங்க, உங்க கஸ்டமருக்கு கொடுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஜோதிட ரீதியா போகும், பட் ஈஸியான மெத்தட் தான். ஜென்ம நட்சத்திரத்திற்கு எழுதுங்க. ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 2,11,20 ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2,11,20 நட்சத்திரமானது சகல சம்பத்து தனதாரை நட்சத்திரமாகும் அப்படின்னு எழுதுங்க. சகல சம்பத்து தனதாரை, தனம் தனம் தனத்தை தாரை தாரையாக கொடுக்கும் நட்சத்திரங்களாகும். உங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம். நட்சத்திரங்களோட லிஸ்ட்டை கூகுளில் அடிச்சிங்கன்னா வந்துடும். 27 நட்சத்திரம். உங்க நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா வச்சு எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை எழுதிக்கோங்க. இந்த தினத்தில் எழுதுங்க. இந்த தினத்தில் காலையில இனிப்பு கேசரி, ஆரஞ்சு கலரு இல்லைன்னா எல்லோ கலர்ல இருக்கணும். பிராக்கெட்ல ஆரஞ்சு ஆர் எல்லோன்னு எழுதிக்கோங்க. இனிப்பு கேசரி செய்து வீட்டு பூஜை அறை தெய்வத்திற்கு படைத்து பின்பு தானும் தனது குடும்பத்தாரும் உண்ண பணவரவு உண்டாகும் அப்படின்ற வார்த்தை எழுதிக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? புனர்பூசம். நாளைக்கு என்ன நட்சத்திரம்? பூச நட்சத்திரம். நாளைக்கு காலையில என் வீட்டில் கேசரி படைச்சு ஆண்டவனுக்கு படைச்சு எங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சாப்பிடுவோம். என்னோட 2வது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்றது. சரிங்களா? இது ஒரு மேட்டர் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி கையில பச்சை கலர்ல எழுதுறது ஒன்று இருக்கு. சரிங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பேன். அதோட அடிஷனல் ஒன்று சொல்றேன். எழுதிக்கோங்க. தொழில் வளம், வாடிக்கையாளர் வருவதற்கு பணவரவு அதிகரிக்க குறியீடு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. தொழில் வளம், வாடிக்கையாளர் வருவதற்கு பணவரவுக்கான குறியீடு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு இடதுகை குருமேட்டில் அப்படின்னு எழுதுங்க. இடதுகை குருமேட்டில் என் நாளை பச்சை நிறத்தில் எழுதவும் அப்படின்னு எழுதுங்க. இப்போ வரைக்கும் கொடுத்த கிளாஸ்லயே பாருங்க, இவ்வளோ நேரம் நடத்தின 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நடத்தின கிளாஸ்லயே ஐஃபையான மேட்டர் இந்த 4ஆம் நம்பர் மேட்டர். மேஜிக் பண்ணுது, மேஜிக் பண்ணுது, மேஜிக் பண்ணுது. அசால்ட்டா விட்டுறாதீங்க. பாருங்க, பச்சை கலர் பேனா 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. பாருங்க, இடது கை இதான் குருமேடு. சரிங்களா? நீங்க குருமேடு அதெல்லாம் விஷயம் வேணாங்க. இடது கையில இந்த பள்ளங்க கட்டவரலுக்கு நேர் கீழ் இருக்கிற அந்த மேட்டுல இந்த மாதிரி 4 பாத்துக்கிட்டீங்களா? எழுதிட்டுனா இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி 4ன்னு எழுதிக்கிறது தான் மேட்ருங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. பிரார்த்தனை பண்றது வைக்கல எதுவுமே கிடையாது. பச்சை கலர்ல பணவரவுக்கு, வாடிக்கையாளர் வராமல் இருக்கிறதுக்கு, தொழில் நல்லா போறதுக்கு தினைக்கு 4ஆம் நம்பரை போட்டு விட்டுக்கிட்டே வாங்க. 48 மணி நேரத்துல கூட வேலை பார்க்கும். எத்தனையோ பேர் கடை வச்சிருக்கீங்க, எத்தனையோ பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த குறியீடை பயன்படுத்துங்க. யாருக்கு வேணாலும் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். பயங்கரமான பணம் வாங்கிட்டு கொடுங்க. நான் பெரிய விஷயம் உனக்கு மந்திரம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுங்க, தப்பு கிடையாது. இது மேஜிக் பண்ணுது. இதை உங்க லைஃப்ல நீங்க அனுபவிங்க. அப்புறம்
பாருங்க, பணம் வரவுக்கு இன்னொரு இது ஏற்கனவே சொன்னதுன்னு நினைக்கிறேன். வாட்டர் வந்து ஓடுது பார்த்தீங்களா? நீர்வீழ்ச்சியில ஓடுறது பார்த்தீங்களா? வாட்டர் ஃபவுண்டனு, இந்த மாதிரி நீர் வந்து தண்ணி வந்து ஓடுற சத்தம், சொட்டு டொக் சொட் சொட்டுன்னு அப்படி சொட்டும் பார்த்தீங்களா? இந்த சத்தத்தை நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டு வாங்க. தண்ணி ஓடுற சத்தம் பாருங்க. எங்கள் ஊர் மதுரை பக்கம் மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறைய அந்த சேட்டு கடையில் இருக்கும். எல்லா சேட்டைங்க கடையிலையுமே வாட்டர் ஃபவுண்டன் ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? வாட்டர் ஃபவுண்டனை உங்கள் ஆஃபீஸில் இல்லை உங்கள் வீட்டில் வச்சு ஓட விடுங்க. தண்ணி உரசணும். ஐயா எங்களுக்குலாம் அப்படிலாம் வைக்க முடியாதுங்க, ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வாட்டர் ஃபவுண்டன் சின்னதே பார்த்தீங்கன்னா 1500 சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி ஃபெங்ஷி வாஸ்து அந்த வாட்டர் ஃபவுண்டனை வைக்க சொல்கிறாங்க ஃபெங்ஷி வாஸ்துப்படி. ஆனால் என்னால் வைக்க முடியலங்க, அவ்வளோ ரேட்லாம் பண்ண முடியாதுங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப் போங்க. சரிங்களா? வாட்டர் சவுண்டு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், ரன்னிங் சவுண்டுன்னு மட்டும் போடுங்க. 100கணக்கில் வீடியோ வரும். அதுலேயும் சைனீஸ் ஃபெங்ஷுயி வாட்டர் ஃபால் சவுண்ட் அப்படின்னு அடிங்க, வாட்டர் ஃபவுண்டன் சவுண்டுன்னு போடுங்க. அதுக்கு ஒரு 100 வீடியோ வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை அழகாக தண்ணி சொட்டுற சவுண்டு இல்லைன்னா தண்ணி ஓடுற சவுண்டை ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டுவாங்க. தண்ணீர் ஓடுற நிறைய மெடிடேஷன் சிடி நீங்கள் போட்டு பார்க்குறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் நல்லா பாருங்கள். தண்ணி சொட்டுன்னு சொட்டுற சவுண்டு கேட்கும். குறிப்பாக மணி அட்ராக்ஷன் கிளாஸுக்கு அப்படின்னு நடத்துகிறவங்க கொடுக்குற அந்த மெடிடேஷன் சிடியில் ஃபுல்லாமே வாட்டர் சவுண்ட் இல்லாமல் இருக்காது. வாட்டர் சவுண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? வாட்டர் தண்ணி பாயிறது, அந்த சத்தத்தை கேட்கறது, தண்ணி ஓடுற சவுண்டு, சொட்டுற சவுண்டு. வீட்டில் குழாயில் தண்ணி சொட்டுச்சுன்னா வீட்டில் பயங்கரமாக பணப்பிரச்சனை வரும். சவுண்டை தான் கேட்கணும். வீட்டில் வந்து குழாய் எதுவுமே ஓட்டையாகவே ரிப்பேர் ஆகிருந்துச்சுன்னா பணம் தண்ணியாக அது மாதிரி போயிடும். அது வேற. சவுண்டு கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் சில விஷயம் ஆண்களுக்கு சொல்கிறேன். மேக்சிமம் நமக்கு உயிரணு சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பணம் நல்லா இருக்கும். விந்து சக்தி நாத சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சக்தியை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டி காப்பாற்றி 40+லாம் பார்த்தீங்கன்னா அது குறைய ஆரம்பிக்கும். 45லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன். அதனால தான் அந்த வயசு ஏஜ் வரும்போது பண கஷ்டத்தில் எல்லாருமே லாக் ஆவாங்க. அதை நல்லா நம்ம வச்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா தினைக்கு ஷிலாஜித்து அஸ்வகந்தா டேப்லெட்டு டாபரு ஹிமாலயாவில் விற்கிறாங்க. 60 டேப்லெட்டு 120 ரூபாயோ எம்பிட்டோ தான் வரும். எல்லா மெடிக்கல்லையும் விற்பாங்க அஸ்வகந்தா டேப்லெட்டு. காலையில் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை, சுடுதண்ணியில் முழுங்கணும். சரிங்களா? சிலாஜித்து அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் கப்பிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வாங்கினேன், நல்லா இருக்குது. ஒரு சொட்டு எடுத்து சுடுதண்ணியில் வச்சோம்னா நல்லா கரையும், கருப்பு கலரில் இருக்கும், தாறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை நல்லா கலந்து ஆண்கள் குடிச்சிட்டு வர்றது நல்லா அந்த சக்தி அதிகரிக்கும், உயிரணு சக்தி அதிகரிக்கும். அதுவும் பண வரவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எல்லாத்துக்கும் மேலே ஃபைனலாக சொல்கிறேங்க, மலம் கட்டுதல் அப்படின்ற விஷயத்த உங்கள் உடம்புல வச்சுக்க கூடாதுங்க. மோஷன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு பணம் தங்காதுங்க. ஸோ உங்களுடைய உடம்புல மோஷன் அப்படின்றது எப்பயுமே சரியாக உள்ள சாப்பிட்றோம்னா சக்கையாக வெளியே போயிடணும். இந்த 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா இந்த டாபிக் நம்ம லைஃப்பில் இருந்துடக்கூடாது. கவனமாக இருங்க. அப்போ அதுக்கு என்னங்க செய்யறது? ஒன்றும் இல்லைங்க, கடுக்கா டேப்லெட்டு, கடுக்கா லேகியம், கடுக்கா பவுடரு எல்லா கடையிலையுமே இன்னைக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை மட்டும் வாங்கி தினைக்கும் 1/2 ஸ்பூனு சுடுதண்ணியில் தேனில் கலந்து குடிச்சிட்டு வாங்க, எதுவும் இருக்காது. சரிங்களா? மலம் கட்டிடக்கூடாது. ஏன்னா மூலாதாரத்தில் அந்த நெகட்டிவ் ரெட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சிவப்பு பிராணசக்தி தேங்க 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 மூலாதார இயக்கத்தையே குறைச்சிரும். டோட்டலாக என்னைக்கு ஸ்டக் ஆகுதோ அன்னைக்கு பண விஷயத்தில் சிக்கி அதில் தான் இந்த சூசைட்லாம் அட்டன் பண்ணுவாங்க. கடனுக்காக சூசைட் பண்ணிட்டாரு, பணம் ஃபுல்லாமல் ஏமாந்தனால சூசைட் பண்ணிட்டாரு. ஒருத்தருக்கு சூசைட் எண்ணம் எதுக்கு வருதுன்னா மூலாதாரம் பிளாக்கேஜ் ஆனதுனால தான் சூசைட் எண்ணமே வரும். அதனால தான் மலம் கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஓவர் ப்ரெஷரில் எல்லா பேத்துக்கும் உடம்பு இறுகி மலத்தை கட்டிடும். சரிங்களா? கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க எதாவது இருந்தீங்கன்னா பைலக்ஸ், ஹிமாலயாவில் பைலக்ஸ்னு ஒரு டேப்லெட் இருக்கும்.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது வந்து பைல்ஸ் வியாதிகளுக்காக போடுறது. ஆனால் அதில் இருக்கிறது ஃபுல்லாக, அதில் இருக்கிற ஹெர்பல்ஸ் ஃபுல்லாமே நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பைலாக்ஸ் போட்டுக்கலாம், இல்லை 2 நாளைக்கு ஒரு கூட போடலாம், நல்லா வேலை பார்க்கும். இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. மேக்சிமம் பப்பாளியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பிராண சக்தியும் ஆரஞ்சு நிற பிராண சக்தியும் அதிகம். எல்லோன்றதும் ஆரஞ்சுன்றதும் கீழ்நிலை சக்கரத்துக்குள்ளான வர்ணங்கள். பப்பாளி அதிகமாக சேருங்க. பப்பாளி அதிகமாக கொய்யாப்பழம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக எல்லோ கலர் பிராணசக்தி அதில் அதிகமாக இருக்கிற ஒரு உணவுப் பொருள். இதை நிறைய சேர்க்கணும், தினைக்கும் சேர்க்கணும். பிராணசக்தி அதில் அதிகம். அது சேர 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 அந்த கீழ்நிலை சக்கரங்கள் ஃபுல்லாக நம்ம முதல்ல மார்பு சக்கரம் வரையும் தான் நம்ம டச்சே பண்ண போகிறோம். அது நல்லா இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அதாவது இந்த உலக வாழ்க்கை நல்லா இருக்கும். தொண்டையிலிருந்து நெத்தி சகஸ்ராரா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸு. சரிங்களா? முதல்ல இந்த உலகத்துக்கு வாழக்கூடிய தேவைகளை பூர்த்தின்றதுக்கு முதல் 4 சக்கரத்தை டச் பண்ணணும். ஓகேங்களா? விட்டமின் டி, யார் கிருத்தியாமணி மேடமா? விட்டமின் டி மேடம். விட்டமின் டி பணவரவுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால தான் வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு, வடகிழக்கு திறந்துருக்கிற வீடை நாங்கள் பார்க்க சொல்கிறோம். சன்லைட்டில், அதுவும் காலையில் இளம் சன்லைட்டில் ஒருத்தர் எந்த அளவுக்கு அதிகமாக நிற்கிறாரோ, ஸ்பேர் பாடியில் எந்த அளவுக்கு அதிகமாக நிற்கிறாரோ அந்த அளவுக்கு விட்டமின் டி கிடைக்கும். காலையில் பாருங்கள், சன்லைட் வாங்குறவங்க எல்லாம் பாருங்கள் உடம்புல கருப்பு கலர் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தான் வாக்கிங்கே போகிறாங்க. எங்கே சன்லைட் கிடைக்கும்? பிளாக் கலர்ன்றது ஒளியை வாங்கி தடுத்து உமிழ்கிற கலரு. பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு தான் எக்ஸசைஸ் பண்ண போகிற, வாக்கிங் பண்ண போயிட்டு இருக்கானுங்க. தப்பு. பியூர் ஒயிட் கலரில் தான் ட்ரெஸ் போட்டுக்கணும். ஆரஞ்சு மற்ற கலரில் யூஸ் பண்ணலாம். அரக்கு ரெட்டு பிளாக் கலரில் தவிர்க்கணும். சன் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது படிக்க முடியல சார், ப்ராக்டிஸ் பண்ண முடியல சார், நைட்டெல்லாம் முழிச்சு படிக்கிறேன் முடியல சார்னு சொல்லுவாங்க. தடை செய்யக்கூடிய பொருட்களை நம்ம டேபிளில் எப்பயுமே இருக்கக்கூடாது. பூஸ்ட் செய்யக்கூடிய பொருட்கள் தான் நம்ம டேபிளில் இருக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ அவனுக்கு என்ன தடை செய்யக்கூடிய பொருளை என்ன வைப்பாங்க? ஃபஸ்ட்டு பொருளை டீ ஃப்ளாக்ஸ் தான் வைப்பாங்க. டீ எதை தடை செய்யும்? தூக்கத்தை தடை செய்யும். இந்த தடை செய்யக்கூடிய பொருளாக வைக்கக்கூடாது, பூஸ்ட் பண்ணக்கூடிய பொருளாக வைக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பணவரவுக்கான சில டிப்ஸ். ஓகே, இப்போ இன்னொரு 10 மினிட்ஸில் நான் உங்களுக்கு அடுத்த விஷயம் சொல்லித்தர போகிறேன். என்னன்னா, ஏஞ்சல் எண்களை எப்படி ரைட் அப் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். 12 ராசிகளுக்கான ஏஞ்சல் சென்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ராஸ்க்கான ஏஞ்சல் சென்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பஞ்சபூதங்கள் இந்த இதுக்கெல்லாம் ஏஞ்சல் சென்ஸ் கொடுத்துருக்கேன். ஆரோக்கியம், இந்த நம்பர்ஸ்லாம் எப்படிங்க எழுதுறது? ரொம்ப சிம்பிள். பாருங்க, நான் போர்டு வச்சு தான் ஆக்சுவலாக அதை நடத்தணுன்னு இருந்தேன். பட் நான் பேப்பர்ஸ்லேயே நான் நடத்துகிறேன். எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. மேக்சிமம் கிரீன் கலர் தான். சிலதுக்கு பிளாக் கலரு, ரெட் கலர்லாம் சொல்லுவாங்க. பொதுவான கலர் வந்து கிரீன் கலர் தான். சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே அட்ராக்டிங் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு என்னன்னா 520 அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். பாருங்க, இந்த 520 அப்படின்னா என்னன்னா எழுதிக்கோங்க. $520 அப்படின்னா எனக்கான உடனடி தேவையை இப்பயே கொடுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறமா 741, ரெண்டாவது நம்பர் 741. ஓகேங்களா? அப்படின்னா உடனே இப்பவே கொடு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம ஒரு மிகப்பெரிய வார்த்தையை சுருக்கமா பிரபஞ்சத்திட்ட கேட்கறதுன்னு அர்த்தம். சரிங்களா?
ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் மீன் 520741. எனக்கானதை இப்பயே கொடு, உடனே கொடு அப்படின்றது தான் இந்த 2 நம்பரோட அர்த்தம். சரி, எதை கொடுக்க சொல்றீங்க? இதோ இதுல எந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு தேவையா இருக்கோ அந்த லெட்டர்ஸ், இது உங்களுக்கும் சரி உங்கள் வாடிக்கையாளருக்கும் சரி. உதாரணமா எதை எடுத்துக்கிடுவோம்? இதை எடுத்துக்கிடுவோம். பாருங்க, நவகிரக அனுகிரகம்னு கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? நவகிரகங்களின் அனுகிரகம். இந்த நம்பரை மட்டும் நான் இப்படி எழுதி காட்டுறேன் பாருங்க. 28344491. எழுதியாச்சா? ஓகே. அதுக்கப்புறமா 8888 கீழே ஒரு 8. இப்படித்தான் முடிக்க வேண்டும். இதே மாதிரி நாம தினைக்கும் எப்படி எழுதணும்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கணுங்க. சரிங்களா? ஒரு பிளைன் பேப்பர், ஒரு நோட்டு போட்டுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனேயே 520741 28391. ஓகேங்களா? இந்த மாதிரி கார்னர்ல எழுதிக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ, இப்ப நவகிரகங்களோட அருளாசிகளுக்கான எண் இதுதான். ஓகேங்களா? இப்ப நம்மலாம் ஜோதிடர்கள், நமக்கு நவகிரகத்தோட அருளாசிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்ப இந்த நம்பரை வந்து நம்ம என்ன செய்யணும்? 45 டைம்ஸ் நம்ம எழுதணும். இந்த பாருங்க, நான் எழுதி காட்டுறேன். சரிங்களா? எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு போட்டோ எடுத்தும் காட்டுவேன். அப்ப சாண்டிங் பண்ணிக்கிட்டே எழுதணும். 28344491, 28344491, 28344491. இப்படி தொடர்ந்து அந்த நம்பரை வரிசையா எழுதணும். சரிங்களா? வரிசையா இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எழுதினோம்னா ஃபுல்லா 45 தடவை நம்ம ஃபுல் பண்ணிட்டு கடைசியில 8888 என்னோட வேண்டுதலை நான் பிரபஞ்சத்துக்கு அனுப்பிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் ஃபைனலா ஒரு 8. ஓகேங்களா? அப்புறமா தேங்க்யூ யூனிவர்ஸ். சரிங்களா? தேங்க்யூ காஸ்மிக், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ். பார்த்தீங்களா? இருங்க, எல்லா பக்கமும் காட்டுறேன். இந்த மாதிரி காட்டிக்கணும். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி அந்த நம்பரை எது தேவையோ அதை 48 டைம்ஸ் நம்ம எழுதிட்டு ஃபுல்லாக எழுதிட்டு ஃபைனலாக அந்த 8888 எழுதிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ காஸ்மிக் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? எழுதிட்டு இங்கே பாருங்க, இதே நம்பரை நம்ம கையிலையும் ரைட் அப் பண்ணிக்கிறணும். 520741 அப்படின்னு ரைட் பண்ணி இந்த நம்பர்ஸ் நம்ம கையிலையும் எழுதிக்கணும். சரிங்களா? இதே ஸ்டெப்ல பிரமிடு மெத்தட்னு ஒன்று இருக்குங்க. இது எந்த வகுப்புலையும் சொல்லி தராத ஒன்று. இது முழுக்க முழுக்க ஃபாரின் டெக்னிக்குங்க. பாருங்க, பிரமிட் டெக் வச்சுக்கோங்க. காத்துல பச்சை கலர்ல, என்ன நல்லா கவனிங்க, காத்துல பச்சை கலர்ல 520741. சரிங்களா? இப்ப நமக்கான இப்ப எனக்கு பணவரவுக்கு ஒரு நம்பர் வேணும். நம்ம பணவரவு நம்பர் என்னன்னு 99051997. ஞாபகம் இருக்கா? பணவரவுக்கு நம்பர் கொடுத்தேன்ல, ரெகுலர் இன்கம்காக ஒரு பணவரவு நம்பர் கொடுத்தேன் பாத்தீங்களா? அது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 99051997. கீழே 8888 ஒரு 8. இந்த நம்பரை அப்படியே தூக்கி என் தலைக்கு மேலே ஒன்று, என் ஷோல்டருக்கு வலது பக்க ஷோல்டருக்கு ஒன்று, இடது பக்க ஷோல்டருக்கு ஒன்று. சரிங்களா? அப்படியே முக்கோணமாக
இந்த நம்பரை ஒரு தடவை போட்டுக்கிட்டா நீங்க இந்த 45 தடவை எழுதுனதுக்கு சமம். இதான் பிரமிட் டெக்னிக். ஏஞ்சல் எண்ணிலேயே பிரமிட் டெக்னிக் பவர்ஃபுல் டெக்னிக். இதான் ஹையர் டெக்னிக். இது வரைக்கும் இந்த டெக்னிக் யாரும் சொல்லி தரல, சொல்லி தந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகேங்களா? அதான் இன்கம் நம்பர் தாங்க 99051997. எங்க எல்லா பேத்துக்குமே இது மனப்பாடம். ஓகேங்களா? 99051997. 45 தடவை சாண்டிங் பண்ணுவோம். இல்லைன்னா 45 தடவை நம்ம நோட்ல எழுதுவோம். இனிமே நம்ம கொஞ்சம் ஹையர், ஏன்னா ஏஞ்சல்ஸ் தொட்டு 8வது சக்கரத்துல நம்ம ஃப்ரீக்வன்சியில் டச் பண்ண ஆரம்பிக்கிறோம்ல. ஸோ நம்பர்ஸ்லையுமே நம்ம ஹையர் லெவல் தொடரணும். இதை தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லி தராதீங்க. உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் நம்பரை எழுதி தலைக்கு மேலே இங்கே ஒன்று, ஷோல்டருக்கு லெஃப்ட் சைடு இங்கே ஒன்று, இந்த ஷோல்டருக்கு பக்கத்தில் இங்கிட்டு ஒன்று, பிரமிடு ஷேப்பில் 3 பக்கமே 3 நம்பர் இருக்கிற மாதிரி கற்பனையில் எழுதி அந்த இடத்துல வைக்க உங்கள் மனக்கண்ணில் மட்டும் பார்த்து பதிவு பண்ணிக்கோங்க. இதோட ரிசல்ட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? 99051997. ரைட். ஓகேங்களா? சார் வணக்கம் சார். ஷாலினி சார். ஷாலினி மேடம் சொல்லுங்க மேடம். சார் ரொம்ப நல்லா வகுப்பு ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றி சார். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு கேள்வி சார். கேளுங்க. ஒரு என்னோட அப்பாவுக்கு சார் அந்த பென்னிஸ் இருக்கு சார், அதுல ஒரு கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆபரேஷன் பண்ண வராங்க சார். நாளைக்கு ஆபரேஷன்? நாளைக்கு வராங்க சார், மதுரைக்கு வராங்க சார். ஓகேங்க. உங்களை நேர்ல வந்து பார்க்கலாமா சார்? எதுக்கு என்னைய நேர்ல வந்து பாக்குறீங்க? பாருங்க, இனிமேலாம் என்னையெல்லாம் நேரில் இல்லை, நான் கொடுக்குற சில விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நான் விஷயம் கொடுக்குறேன். சரிங்களா? நான் தான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 11வது தேவதை அலோவர் அப்படின்ற தேவதையை வச்சு அவருக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அனுப்பி செக் பண்ணி பாருங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் குழுவில் பதிவு பண்ணுங்க. பாருங்க, உங்கள் எல்லா பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, தயவு செஞ்சு கேளுங்க. ரொம்ப 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 சீப்பான ஒரு பேமெண்ட்டுக்கு இந்த கலையை சொல்லி கொடுத்தனால இந்த 12 ஏஞ்சலை தயவு செஞ்சு யாரும் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல்ஸுங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு ஏஞ்சல் 1000 ரூபாய், 12 ஏஞ்சல் 12,000ன்னு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. சரிங்களா? இவ்வளோ விஷயம் ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தில் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் அரை பக்கம் பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க, வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் கிளாஸ் அனுப்புவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? எத்தனையோ பேர் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணவங்க, ஏஞ்சல்ஸ் அட்டன் பண்ணவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப குறைச்சி முடிவாங்க. அப்பாவுக்கு கட்டி அவருக்கு நல்லபடியாக குணமாகணும், அதான உங்கள் வேண்டுதல். பாருங்க பாருங்க பாருங்க, 11வது நம்பர் ஏஞ்சலுங்க, அலோவர்ன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அலோவர்ன்ற ஏஞ்சலை கையில் எடுத்துக்கோங்க, அவங்களோட மந்திரத்தை சொல்லுங்க. சரிங்களா? இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல், சாரி இவங்க வேண்டாம், அசுரா எடுத்துக்கோங்க. சாரி, அலோவர் கூட வேண்டாம். அசுரான்ற ஏஞ்சல் 9வது ஏஞ்சலுங்க, நீல நிற தேவதை. இந்த 9ஆம் நம்பர் தேவை. ஏன்னா இதுக்கு நானே என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு ஹீலிங் ஏஞ்சல். உங்க அப்பா பக்கத்துல இந்த அசுரான்ற தேவதை நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இந்த வேண்டுங்க, வேண்டி அந்த அசுரா தேவதைக்கு உண்டான கல் என்ன கல், நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளூ கலர்ல கல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ப்ளூ கலர் உங்க இதில் கொடுத்துருக்கேன், நான் லைட் ப்ளூல கல் கொடுத்துருக்கேன். எடுத்து வேண்டுங்க, வைங்க, அந்த ஸ்பாட்டுக்கே கொண்டு போங்க, அப்பாவுக்கு பக்கத்துல வைங்க. நீ இருந்து அவரை நல்லபடியா குணப்படுத்தி என்கிட்ட கொடு அப்படின்னு வேண்டி வைங்க. ஓகேங்களா? கிருத்திகா மணிய மேடம் நீங்க சொல்லுங்க, மத்தவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. 12 ராசிகளுக்கு உண்டான ஏஞ்சல் எண்கள் கொடுத்திருக்கீங்களா, அதை எப்படி சார் உபயோகப்படுத்துறது? 12 ராசிகளுக்கு உண்டான. ஆமா மேடம், இத சொல்றீங்களே, இதானே சொல்றீங்க, இந்த தானே சொல்றீங்க. ஒன்றும் இல்லை மேடம், சேம் மெத்தடு தான். அந்தந்த ராசி லக்கணத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறவங்க, அந்தந்த ராசி. இப்போ நீங்க மேசர், நீங்க என்ன ராசியை சேர்ந்தவங்க? நீங்க தனுசு ராசின்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் நம்பர் பாருங்க, 591641291778. இதை 45 தடவை தினைக்கும் சாண்டிங் பண்றேங்க. உங்க ராசியை பலப்படுத்தும்னு அர்த்தம். எழுதலாம், சாண்டிங் பண்ணலாம். நான் தான் சொல்றேன்ல, 520741 இந்த நம்பரை கீழே எழுதி தலைக்கு மேல 1, இடது பக்கம் 1, வலது பக்கம் 1 இப்படி போட்டுக்கோங்க. வேலை முடிஞ்சுல?
ஓகே சார் ஓகே போட்டு பார்த்து செக் பண்ணுங்க. நீங்க உடனுக்குடனே ரிசல்ட் சொல்ற ஆளு, தப்புனா தப்புன்றது உடனே சுட்டி காட்டுற ஆள் இல்ல. செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே சார் அசத்துங்க. சத்யா சார். சத்யா மேடம் சொல்லுங்க மேடம். சார் செம சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி. நீங்க அதுல சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயங்கள். நானும் ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே மேடம். நீங்க யூகேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாப்பா அங்கதானே இருக்கா. ஓகே ஓகே. விஷயங்கள் நீங்க சொன்னது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஓகே மேடம். இப்போ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, முதல்ல நம்ம 520 எழுதணும், 741 எழுதணும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எண்களை எந்த எண் தேவை உங்களுக்கோ அல்லது உங்கள் வாடிக்கையாளர்களுக்கோ எந்த எண் தேவையோ அந்த எண்ணை செலக்ட் பண்ணிட்டு அதை எழுத சொல்லிட்டு கீழே 8888 4 8 அது கீழே ஒரு 8 சிங்கிள் 8 என் பிரார்த்தனையை நான் பிரபஞ்சத்துக்கிட்ட அனுப்பிட்டேன். அவ்வளவுதான். சார் ரெண்டாவது क्वेश्चन என்னன்னா, நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, இப்போ எல்லா தேவதைகளும் சொல்லிருக்கீங்கல்ல. ஆமாங்க. அந்த தேவதைகளை சித்தி அடைய செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆலியாவை நீங்க சொன்னீங்க, சித்தி அடைய சொன்னீங்க, அடைய வைக்க சொன்னீங்க. இப்போ நீங்க அந்த டைம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, 6677 ஆமாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஏஞ்சல் எடுத்துக்கிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஏஞ்சல் எடுக்கணுமா, இல்ல நமக்கு தேவையானப்போ தேவையான ஏஞ்சல்ஸை எடுத்துக்கலாமா? ஓகே. நான் ஃபர்ஸ்டே இந்த விஷயம் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். நீங்க இப்போதைக்கு 12 ஏஞ்சலையுமே நீங்க சித்தி பண்ற வேலையில இறங்குங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட டயத்துல 3 இல்லைன்னா 4 ஏஞ்சல் தான் உங்களுக்கு சித்தி அடைஞ்சு நிற்பாங்கன்னு சொன்னேன். எல்லா பேருமே சித்தி அடைஞ்சு நமக்கு என்ன தேவையோ அதான் நிற்பாங்க. நம்ம எதை அதிகமா நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்றோம். ஒருத்தவங்க ஹீலரா இருப்பாங்க, அவங்களுக்கு அசுரா தேவைப்படுவாங்க. ஒருத்தவங்க பணம் சார்ந்த விஷயமா சுத்திட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கத்தானிக்கு பார்ப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டிங்ல, ஒரு நாலேஜ், ஒரு டீச்சிங் லைன்ல இருப்பாங்க. ஒரு பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய நாலேஜ் வேணும். அவங்களுக்கு ஞானம் சார்ந்த தேவதை ஒன்று தேவைப்படும், 11வது தேவைப்படும். இந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு தேவதை அவங்களுக்குன்னு வந்து நின்றுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மத்த 12 பேரையும் நம்ம சித்தி பண்றது எத்தனை நாள் செய்யணும்னு ஏதாவது கணக்கெல்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் இல்ல. எப்பயுமே வச்சு இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாரு. சிம்பிள், எல்லாத்துக்கும் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாரு, அவர் எத்தனை நாள்ல எனக்கு ஃப்ரெண்ட் ஆவாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அது கிடையாது, அப்படி எதுவுமே இல்ல. இன்னைக்கே ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, நானும் அவர் ஒண்ணு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு நீங்க பழகுங்க. ஒரு குழந்தை கிட்ட பழகிற மாதிரி உங்ககிட்ட 12 ஏஞ்சல்ஸும் 12 குழந்தைகளை கொடுத்த மாதிரி நீங்க உங்களை தத்தெடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா? உங்க உதவிக்காக, உங்க தேவைக்காக நீங்க எடுத்து வளர்க்குறீங்க. சரிங்களா? அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைன்னு உனக்கு கண்டிப்பா 2 3 வருமா இல்லையா? கண்டிப்பா. அந்த மெத்தடு தான் இதுவும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண தேவையில்ல. ஜாலியான தேவதைகள் எல்லாமே, ஹாப்பியான தேவதை, ஜாலியான தேவதை. ஜாலியா பழகுங்க, ஜாலியா அடுத்தவங்களுக்கு ஏவி விடுங்க. உங்களுக்கு நீங்க பயன்படுத்துங்க. முதல்ல என் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் உங்க தேவையை பூர்த்தி பண்ணணும். சரிங்களா? சார் அப்புறம் இன்னொரு சார் சொல்லுங்க மேடம். இப்போ நம்மளுக்கு பண வரவுக்கு ஒரு நம்பர் எழுதுறோம்னு வெச்சுக்கோங்களேன். ஆமாங்க. அது இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட ராசிக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்கீங்க. சரியா? இப்போ இந்த பண வரவுக்கு எழுதி முடிச்சிட்டு எத்தனை நாள் எழுதி முடிச்சிட்டு அப்புறம் அந்த ராசிக்கு போகணுமா? ஆமா மேடம், ஒவ்வொரு தேவைகளும் பூர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நம்பருக்கு போறது கொஞ்சம் விசேஷம். ஆமா. சரி, இப்ப பண வரவுக்கு இப்ப ஒரு நல்ல விஷயம் இங்க பாருங்க. பண வரவுக்குன்னு உங்களுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, இன்னொருத்தர் என்ன வந்திருக்காரு, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சொத்து ஒண்ணு விற்பனை ஆகணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா பண வரவுக்கு நான் என்ன சொல்லேன், 5207 நான் எழுதிட்டு காட்டுறேன் இருங்க. பண வரவுக்கு 990519 நம்ம குரூப்புக்கே நான் வந்து சீக்கிரட்டா கொடுத்த நம்பர். பண வரவுக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு. சொத்து விற்பனைக்கு இந்த பாருங்க, பணம் சொத்துன்ற ஏஞ்சல் நம்பர்ல சொத்து விற்பனைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த சொத்து விற்பனையில ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை நீங்க அதையும் எடுக்கணும் பாருங்க. 64246813. அவ்வளவுதான். இப்படி எழுதிருங்க, வேலை முடிஞ்சா. கையிலையும் இங்க எழுதிக்கோங்க பச்சை கலர்ல. அட்ராக்ட் தானே ஒரு நல்ல வாடிக்கையாளர் வர்றதுக்கு.
ஸ்ரீரங்கத்துல இருந்து சுகாசினி மேடம் கேளுங்க. சரி, ஒரு நிமிஷம். ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ. இந்த இதுலயே 3 எக்ஸ்ட்ரா கார்டு ஒன்னு கொடுத்திருக்கீங்க இல்லையா சார், அற்புத பிரமிட் யந்திரம். அதுலயே எழுதி இருக்கும் பாருங்க, அதை மட்டும் செய்யுங்க போதும். அதுலயே எழுதி இருக்கும். அது ரொம்ப பெரிய கம்பசூத்திரம்ல, அதுலயே எழுதிருப்பேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே சார். சார் அப்புறம் இப்ப எல்லா ஏஞ்சல்ஸ்லயும் முதல்ல சித்தி பண்ணனும்னு சொன்னீங்க. ஆமாங்க. அந்த கோரிக்கைகள் எல்லாம் வைக்காம முதல்ல இத்தனை தடவை சாட் பண்ணிட்டு யார் நமக்கு கனெக்ட் ஆறாங்களோ அவங்களுக்கு நம்ம கோரிக்கைகள் எல்லா பேரையும் கூப்பிடுங்க, எல்லா பேர்த்திட்டையுமே எல்லா கோரிக்கையுமே வைங்க. பழகுங்க, என் கூட எப்பயுமே இருங்க. நான் கூப்பிடும் போதெல்லாம் வாங்க. ஒரு நிமிஷம் ஜி, நான் சொல்லிடுறேன். நான் கூப்பிடும் போதெல்லாம் வாங்க, என் கூட பழகுங்க, என் கூட பேசுங்க. நான் ஆபத்தில் இருக்கும்போது எப்பயா இருந்தாலும் சரி, நான் கூப்பிடாமலே கூட வாங்க. நாம ப்ரோக்ராமிங் வேர்டு மாதிரி அவங்ககிட்ட பேசணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆமா, ஆமாங்க. அதாவது குறியீடுகள் கொடுத்தது இந்த குறியீடுல வருவாங்க, மற்றவங்களுக்கு அது தேவையில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ 3வது ஏஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேட்டை பிடிச்சவங்க, ரெட் ஏஞ்சல் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் சேட்டைக்காரவங்கன்னு அர்த்தவங்க. அவங்கள கொஞ்சம் தாஜா பண்ணணும். கோவிச்சுக்காதம்மா, என்கிட்ட வாமா, நான் கோவிச்சுக்கலாமா, நீ போயிடாதம்மா, ஏதாவது சிம்டம்ஸ் காட்டுமா, நீ வந்ததுக்கான ஒரு அர்த்தத்தை எனக்கு காட்டு வைமா. ஒரு தடின்னு பார்த்தா ஒரு பறவை வந்து முன்னாடி வந்து கீக்கின்னு கத்தும். அதுக்கு முன்னாடி அந்த கலர்ல ஒரு வர்ணத்துல நமக்கு அந்த பறவையை பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தா மேக்சிமம் இந்த ஏஞ்சல் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு பல பேருக்கு கிடைக்கிற அனுபவம், பறவையோட இறகுகள் வந்து கண்ணு முன்னாடி தட்டுப்படும். அதுவும் அழகா கலரா வந்து நிற்கும். மேக்சிமம் பல பேருக்கு கிடைக்கிற அனுபவம் பட்டாம்பூச்சி பறக்கிறது. இந்த வண்டு சுத்துறது எனக்கு அதிகமா நடக்கிறது. ஆமாங்க, சொல்லுங்க மேடம். அப்படிலாம் கிடையாது, நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது. சுகாசினி மேடம் நல்லா கவனமா பாருங்க, நம்ம இஷ்டம்தான் பாருங்க. 2-2க்கு தான் நான் சுகாசினி மேடம் கூப்பிடுவேன். 10-10க்கு தான் நான் வந்து கலைச்செல்வி மேடம் கூப்பிடுவேன். 4-4க்கு தான் நான் வந்து கற்பக மேடம் கூப்பிடுவேன். அப்போ நான் சொல்லவே இல்லை. 8-8க்கு நம்ம விஸ்வநாதனை கூப்பிடுவேன் நான் சொல்லவே இல்லை. யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அந்த டைம், அந்த 1 நிமிஷம் உங்க ஏஞ்சலுக்காக ஒதுக்குங்கன்னு சொல்லக்கூடிய டைம் தான். 24 மணி நேரத்துல ஒரு 12 நிமிஷம் 12 ஏஞ்சல்ஸ்க்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்றேன். பாலசுப்ரமணியம் ஜி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க வாய்ஸ் கேட்டதுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு ஏஞ்சல்ஸ் உலகத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப குழந்தை பிடிச்சிட்டு இருக்கா. ரொம்ப அருமையா இருந்துச்சு கிளாஸஸ். ரொம்ப நன்றிங்க ஜி, ரொம்ப நன்றி. ஏஞ்சல்ஸ் வந்து 80% கனவுல வருவாங்க ஜி. நீங்க யாரும் நினைக்கிறீங்களோ கனவுல வருவாங்க. அதுக்கப்புறமா இரவுல வருவாங்க. எப்ப வேணா கூப்பிடலாம், எப்ப வேணா பேசலாம், எங்க வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம். அவங்களுக்கு தேவை புன்முறுவல் தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூப்பிட்டு எல்லாருக்கும் வருவாங்க. ஏன்னா உங்க புண்ணியத்துல எல்லாருமே நாங்க டாலண்ட் ஏஞ்சலோட டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அடிஷனலா குட்டி ஏஞ்சலோட டிராவல் பண்றோம். ரொம்ப சூப்பர். ஹாப்பி. பாலசுப்ரமணியம் தான் பேச சொல்றதுன்றது நச்சுன்னு முடிப்பா அப்படி. ஓகே, வேற எதுக்கு எனி கொஸ்டின்ஸ்? விஸ்வநாதன் ஜி சொல்லுங்க. கிரீனுங்க, பொதுவான கலர் கிரீனுங்க. நம்ம எதுவும் குழப்ப வேண்டாங்க. கிரீன் கலர்ல நீங்க எழுதுங்க. காலையில நீங்க சொன்னீங்களா வகுப்புறதுக்கு முன்னாடி சொன்னீங்களே, ஆமாங்க. காலையில பாத்தீங்கன்னா மேல மாடியில புத்தகம் பண்ண கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருந்தேன். அப்ப வந்து தட்டாம்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே போவே இருக்கு. சூப்பர். நீங்க நம்ம ஒர்க் கலந்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சு அதுல வந்து நம்ம அந்த ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிராக்டிஸ் பண்ணுங்க, இன்னும் நிறைய மிராக்கலை கொடுக்கும். சரிங்களா?
ஓகேங்களா? நிறைய மிராக்கிள்ஸ் கொடுக்கும், நிறைய அனுபவத்தில் நிறைய கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, கொஞ்சம் நான் மியூட் போட்டுக்கிறேன், நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இங்கே பாருங்க சார், ஒரு நிமிஷம் சார். மேடம், நம்ம திரும்ப பேசுவோம் மேடம், டைம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் லிங்க் டோட்டலாக கட் ஆகிடும். சரிங்களா? இங்கே பாருங்க, நம்ம ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்ஸ் தான் நம்ம பையில் கொடுத்துருக்கோம். ஆனால் இது ரொம்ப எளிமையான மெத்தட்ஸ். சரிங்களா? அநேக மக்கள் குறிப்பாக யூரோப் கண்ட்ரி பக்கம் தான் இதை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண வேணாங்க. ரொம்ப எளிமையாக, ரொம்ப அப்படி ஜாலி மைண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்தந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டேன், நீங்கள் எதையும் தேட வேண்டாம். பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க, கூடவே வச்சுக்கோங்க அந்தந்த ஏஞ்சல்ஸை. நம்ம பிரிண்ட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு, தூக்கி போட்டுருங்க. ப்ராக்டிஸ் படிக்கிறத வரைக்கும் தான் உங்களுக்கு தான் பிரிண்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டும் தேவையில்லை. அதுலேயே மந்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எந்தெந்த ஏஞ்சல் எதுக்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் பிரிண்ட் அவுட்டு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதை ஓரம் கட்டிட்டு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு அந்தந்த ஏஞ்சல்ஸ் அந்தந்த டைமிங், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரவு பொழுது, நம்ம பாலசுப்ரமணியம் சொல்ல மாதிரி முக்கியமாக இரவு பொழுதுகளில் நீங்கள் இரவு பொழுதுகளில் நீங்கள் ஏஞ்சல்ஸ் ப்ரேயரை பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்கன்னா கனவுலையே உங்களுக்கு விஷயத்தை ஃபுல்லாக சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு இது வேண்டும், உனக்கு இது நடக்கும், உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு கனவுலே சொல்லுவாங்க. இதை எல்லாமே நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நாம் நம்மளோட அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நான் 2 o'clock வரையும் தான் டைம் சொன்னேன். மணி இப்போ 3:15 ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் எல்லா பேருமே இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா நான் நினச்சி கூட பார்க்கல 110 பேருக்கு மேலே வருவீங்கன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 12 சக்திகள், அது போக ஒரு பிரிப்பு விஷயத்துக்காக ஒரு விஷயமும் சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த விஷயத்தை எல்லா பேருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயத்தில் தான் உங்களுடைய ஆர்வம், தெரிஞ்சுக்கிட்டோம் போதும்னு வச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸில் தான் உங்களுடைய எல்லாரோட திறமையும் இருக்குது. அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேங்களா? ரெக்கார்டிங் குழுவில் விரைவில் பதிவிடப்படும். டவுன்லோடிங் முடிஞ்சவொடனே குழுவில் போடுவாங்க. திரும்ப ஒரு தடவை கிளாஸை கவனிங்க. திரும்ப ஒரு தடவை எல்லா ப்ராக்டிஸையும் பண்ணுங்கள். 12 ஏஞ்சல்ஸை சித்தி பண்ணுங்கள். எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஒரு 1 month இருக்கும். ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் வரும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும், புது புது காட்சிகள், புது புது சூழ்நிலைகள் உங்களை தேடி தேடி வரும். அப்போ நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, நம்ம குழுவில் பகிர்ந்துக்கோங்க. நான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நான் ட்ராவல் பண்ணிட்டு கூட்டு போய்கிட்டே இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மேடம், நம்ம திரும்ப பேசலாம் மேடம், திரும்ப பேசலாம். டவுட்லாம் குழுவில் கேளுங்கன்னு நான் சொல்லிட்டேன். மியூட்டை ஆன் பண்ணாதீங்க, திரும்ப திரும்ப மியூட்டை ஆன் பண்ணுறீங்க. குழுவில் டவுட்டு கேளுங்க, எல்லா பேருமே குழுவில் டவுட் கேளுங்க. ஏன்னா அத்தனை பேர் இருக்கும், அத்தனை பேர் ட்ராவல் பண்ணுற ஒரு குழு இருக்குது. அதில் நிறைய குழு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, எனக்கு இப்படி தெரியல, இது என்ன செய்யணும்னு கேளுங்க. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ஒரு சித்திநிலை 1 month நான் உங்கள் கூடவே இருப்பேன். நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் எல்லாமே வந்துடும் மேடம். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கொடுக்க மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை ரிமூவ் பண்ணிடுறேன் மேடம். போதும். அவங்கள தூக்கியாச்சு, போதும். நான் திரும்ப உள்ளே கூட்ட முடியும். திரும்ப திரும்ப நான் பேசிக்கிறேன், திரும்ப திரும்ப ஓட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 12 கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா 4 கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கொரியர் கிடைக்காதவங்களுக்கு மறுநாள் கிடைக்கும். எல்லாத்துக்குமே இப்போ உங்களோட நேம் லிஸ்ட் எங்ககிட்ட இருக்குது. கொரியரில் லேட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான மெட்டீரியல்ஸை ஃபுல்லாமே நான் கண்டிப்பாக அனுப்பியிருப்பேன். அது ஏதாவது தாமதப்பட்டிருக்கும், கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கும். சரிங்களா? கிடைக்காமலாம் இருக்காது. ஓகே? ஸோ எல்லா பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பயணிப்போம். அடுத்து நம்ம வகுப்பு நியூமராலஜி கிளாஸ். தொழில் முறையாக நியூமராலஜியாக நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் ஒரு நியூமராலஜி படிக்கணும்
அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கலந்துக்கிற ஒரு கிளாஸ் நடக்குது. காப்பிரைட்டட் சாஃப்ட்வேர் அண்ட் காப்பிரைட்டட் புக்கோட இந்த கிளாஸு இந்த ஒரு டைம் மட்டும்தான் நடக்கும், அடுத்த டைம் நடக்காது. ஸோ அந்த கிளாஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டோடு அந்த கிளாஸ் நடக்குது. 2 நாள் வகுப்பு, அதோட ஜோதிட சாஃப்ட்வேர், பரிகார சாஃப்ட்வேர், திருமண பொருத்த சாஃப்ட்வேர், நியூமராலஜி சாஃப்ட்வேர், மொத்தம் 4 சாஃப்ட்வேர். அதோட முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, முகூர்த்த நேரம் எப்படி குறிக்கிறதுன்னு 4 விதமான விஷயங்களோட இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கொடுக்கப்படுது. எல்லாத்துக்கும் சேர்த்து சாஃப்ட்வேர் 8000, கிளாஸுக்கு 2 நாள் கிளாஸுக்கு 2000 ரூபாய் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த ஒரு டைம் தான் நடக்கும், அடுத்த டைம் நடக்காது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ரெக்கார்டிங் ஒரு 10 நாள் இருக்கிற மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஸோ ரொம்ப 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 ஒரு விஷயமா ஒரு வருஷத்துக்கு நியூமராலஜிக்கு மட்டும் உங்க கூட பயணம் பண்ணுவேன். எப்படி பேரை மாற்றணும், எப்படி செய்யணும்னு. ஸோ அருமையான வகுப்பு, அதை தவற விட வேண்டாம். சரிங்களா? எல்லாரும் இந்த ஏஞ்சல் வகுப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.